பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரித்து மையப்படுத்துகிறோம். தேவரீர் கிருபையாக இந்த மாதத்தின் இறுதி நாட்களை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். மாதத்தின் தொடக்கம் முதல் இந்நாள் வரையும் எங்கள் பிரயாணங்களிலும் ஆவிக்குரிய காரியங்களிலும் பொருளாதார காரியத்திலேயும் கர்த்தர் எங்களுடைய தேவைகளெல்லாம் சந்தித்து அற்புதமாய் வழிநடத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நம்முடைய சமூகத்திலே நாங்கள் நன்றி சொல்லும்படியாய், நன்றியுள்ள ஆராதனை செய்யும்படியாய் ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். மெய்யாகவே நீர் எங்களை நேசிக்கிறதுக்காக, உம்முடைய அன்பு எவ்வளவு பெரிதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை இரக்கம் ஒரு நாளும் மாறாததாக இருக்கிறதுக்காக நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். தூரத்திலும் சமீபத்திலும் இருந்து வர வேண்டிய எல்லா தேவ பிள்ளைகளையும் தடையெல்லாம் நீக்கி நம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து சரியான நேரத்தில் கர்த்தரை ஆராதிக்க, துதிக்க, ஸ்தோத்திரிக்க, மையப்படுத்த உதவி செய்யும். ஆம் கர்த்தாவே, ஆண்டவரே, துதிகளின் மத்தியில் தான் நீர் வாசம் பண்ணுகிற தேவன், துதிகளிலே நீர் பிரியம் கொள்கிற ஆண்டவர். ஆம் கர்த்தாவே, ஆவியோடும் பாடி கருத்தோடும் பாடி ஆவியோடு விண்ணப்பம் பண்ணி கருத்தோடு விண்ணப்பம் பண்ணி ஆவிக்கேற்ற ஒரு ஆராதனை செய்ய, புத்தியுள்ள ஆராதனை செய்ய நீர் எங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, இந்த நாளெல்லாம் முடிய சமயம் இருக்கட்டும். ஞாயிறு பள்ளியின் காரியங்களை பொறுப்படுத்து பிள்ளைகளுடைய சிறு பிள்ளைகளுடைய கதை சொல்லுதல் காரியங்கள்லாம் கர்த்தர் பொறுப்படுப்பீராக. தொடர்ந்து இந்த நாட்களில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களுடைய தேவையெல்லாம் தந்து கர்த்தர் அற்புதமாய் வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிருபை பொருந்திட அருளெண்ணில் பொழிந்து கிருபை மேல் கிருபை அடைய செய்வீர். கரங்களை தட்டி நாம் கர்த்தரை மையப்படுத்துவோமா? கிருபை பொருந்திட அருள் எண்ணில் பொழிந்து கிருபை மேல் கிருபை அடைய செய்வீர். கிருபை பொருந்திட அருள் எண்ணில் பொழிந்து கிருபை மேல் கிருபை அடைய செய்வீர். கிறிஸ்துவே உந்தன் சாயலை மாறு கிருபை நிறைவாய் ஊற்றிடுமே. கிறிஸ்துவே சாயலாய் மாற கிருபை நிறைவாய் ஊற்றிடுமே. நான் இருப்பது உந்தன் மாறாத கிருபை, என் மூலமாகாத கிருபையே. நான் இருப்பது உந்தன் மாறாத கிருபை, என் மூலமாகாத கிருபையே. அற்புதமே நீ நடத்திடும் பாதை அளித்திடுமே பொது கிருபைகளே. அற்புதமே நீ நடத்திடும் பாதை அளித்திடுமே பொது கிருபைகளே. கலங்கி பயத்தினால் அமிழ்ந்திடும் பொழுது கரம் நீட்டி பொழித்து அரவணைத்து. கலங்கி பயத்தினால் அமிழ்ந்திடும் பொழுது கரம் நீட்டி பிடித்து அரவணைத்து. கருத்துடன் உறங்காமல் காத்த கிருபசனமே உம்மை துதிப்பேன். கருத்துடன் உறங்காமல் காத்த கிருபசனமே உம்மை துதிப்பேன். நான் இருப்பது உந்தன் மாறாத கிருபை, என் மூலமாகாத கிருபையே. நான் இருப்பது உந்தன் மாறாத கிருபை,
என் மூலமாகாத கிருபையே. அற்புதமே நீ நடத்திடும் பாதை, அழித்திடுமே போதும் கிருபைகளை. அற்புதமே நீ நடத்திடும் பாதை, அழித்திடுமே பொது கிருபைகளே. சிலுவை சுமந்து என் அவசாபம் போக்கிட சிறுமையும் அடைந்து மரித்தவரே. சிலுவை சுமந்து என் அவசாபம் போக்கிட சிறுமையும் அடைந்து மரித்தவரே. எவரிலே உந்தன் கிருபை எப்போதும் எலும்புகளினால் குணமடைந்தேன். எவரிலே உந்தன் கிருபை எப்போதும் எலும்புகளினால் குணமடைந்தேன். நான் இருப்பது உந்தன் மாறாத கிருபை, என் மூலமாகாத கிருபையே. நான் இருப்பது உந்தன் மாறாத கிருபை, என் மூலமாகாத கிருபையே. அற்புதமே நீ நடத்திடும் பாதை, அழித்திடுமே பொது கிருபைகளை. அற்புதமே நீ நடத்திடும் பாதை, அழித்திடுமே பொது கிருபைகளை. ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலே தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்ற 3வது பகுதிக்குள்ளாக நாம் கடந்து போகிறோம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை நாம் வாசி கேட்போம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தையும் 9ஆம் வசனத்தையும் நாம் வாசி கேட்போம். இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து, நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி, பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். ஹல்லேலூயா. இந்த வசனத்தின் அடிப்படையிலிருந்து தான் நாம் இந்த சத்தியங்களை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். நீங்கள் கடந்த நாட்களில் பேசின எல்லா சத்தியங்களையும் நீங்கள் ஞாபகம் வைத்திருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். எல்லாருடைய மனதில் பதிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். இங்கே தாவீது சிங்காசனத்திற்கு வரும் முன்பாக அவன் போனதான இடங்கள் எல்லாம் நாம் சிந்திக்க வேண்டிய இடங்களாக இருக்கிறது. சாதாரணமாக போய் ஆண்டவர் அவனை சிங்காசனத்தில் உட்கார வைக்கல. அவன் பிறப்பிலிருந்து அவன் வந்த பாதைகள், வந்த வழிகள், சிங்காசனத்துக்கு போகிற காரியங்கள்லாம் பார்க்கும் பொழுது பல பாடுகள், கஷ்டங்கள், துயரங்கள், அவமானங்கள், நிந்தைகள், தவறான குற்றச்சாட்டுகள் உண்மையில் விழுந்தது. இப்படிப்பட்ட பாதையில் தான் அவன் சிங்காசனத்துக்கு வரும் என்பதாக போனதான இடங்கள் என்பதை நாம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இப்படி தாவீது போன எல்லா இடங்களிலும் ஆண்டவர் தாவீதை காப்பாற்றின அதே ஆண்டவர் நம்மையும் நாம் போன எல்லா இடங்களிலும், போன எல்லா பகுதிகளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மையும் பாதுகாத்து நடத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இந்த வருஷத்தின் துவக்க நாள்லேருந்து யோசித்து பாருங்கள். கர்த்தர் நம்ம நடத்தி வந்த பாதைகள் கரடு மேடான பாதைகளாக இருக்கலாம், நெருக்கமாக இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம், கண்ணீர் மத்தியிலாக இருக்கலாம். எல்லா சூழ்நிலையிலும் இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நம்ம நடத்தினார். ஆமென். இந்த வருடம் மாத்திரமல்ல, நம்ம எப்போ ஆண்டவர் ரட்சித்து அழைத்து நம்மை அபிஷேகித்தாரோ அந்த நாள்லேருந்து தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. அந்த பிரச்சனைகள்லாம் ஒவ்வொன்றாக நம்முடைய வாழ்க்கையில் குடும்பங்களில் வரும் பொழுது ஆண்டவர் நம்மை அழிப்பதற்காக அந்த பிரச்சனையை கொடுக்கல. நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். தாவீது உபத்திரப்பட்டது நல்லது தான். உங்கள் வாழ்க்கையில் உபத்திரம் வந்துச்சுன்னா நீங்கள் ஒருபோதும் சோர்ந்து போயிடவே கூடாது. ஏன்னா உபத்திரம் ஏன் வருதுன்னா, நீங்கள் ஆண்டவர்கிட்ட நெருங்கி வரணும். திடீர்னு ஒரு சம்பவம் நடக்கும், வேலை போயிடும், திடீர்னு லாஸில் ஓடிடுவீங்க, திடீர்னு ஒன்றுமே குறைவில்லாமல் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில். அப்போ நீங்கள் ஆண்டவரை கைவிட்டார் அவ்வளோதான் முடிஞ்சுனால, நீங்கள் ஆண்டவர்
கிட்ட நீங்கள் என்ன நெருங்கி வருவதற்காக தான் சில உபத்திரத்தின் பாதையில் நம்மை நடத்தி செல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி தாவீது பல உபத்திரவத்தின் மத்தியில் போகும் பொழுது கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டு அவனை சிங்காசனத்துக்கு கொண்டு போய் என்ன செஞ்சார்? அழகு பார்த்தார். அவனை போய் உட்கார வைத்தார் என்பதை நாம் ஆராதனை வேளையில் அந்த சங்கீதத்தை நம்ம வாசிக்க நம்ம கேட்டோம். ஆரம்பத்தில் அவன் ஆடுகளுக்கு பின்னாக நடந்து கொண்டிருந்தான். ஒரு ஷெப்பர்ட் பாய், ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன் ஆரம்ப நாட்களில். நீங்களும் நானும் ஆரம்ப நாட்களில் ரட்சிக்கப்படாத நாட்களில் உலகத்திற்கு பின்னாக, உலகத்தின் அடிமைத்தனத்துக்கு பின்னாக ஓடி அங்கே ஊறி வாழ்ந்து கிடந்தோம். ஆனால் இயேசுவை அறிந்த பிறகு இப்போ நம் உலகத்திற்கு பின்னாக அல்ல, நம் இயேசுவுக்கு பின்னாக நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். தாவீதையும் கர்த்தர் அப்படிதான் மாற்றினார். ஆடுகளுக்கு பின்னாக நடந்த அவனை கர்த்தர் அவனை கண்டுபிடித்து அவனை தெரிந்தெடுத்து அவர் தம்முடைய அபிஷேகத்தை தாவீதின் மேல் என்ன செஞ்சாரு? எல்லா சகோதரர்களுக்கு முன்பதாகவும் யாரெல்லாம் வெட்கப்படுத்தி இழிவாய் பேசி யாரெல்லாம் பழி சுமத்தினாங்களோ அவர் என் சத்தருக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி தாவீதை கர்த்தர் இடத்துல உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா. அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் அபிஷேகித்து தான் நம்மை கர்த்தர் அவருடைய சமூகத்திலும் சரி வெளியிலும் சரி நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. இந்த அபிஷேகத்தை தாவீது பெற்ற பிறகு அவன் போனதான இடங்கள் 4 இடங்களை குறித்து தான் கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்குதுங்களா? 4 இடங்களை பார்த்தோம். ஒன்று, அபிஷேகத்துக்கு பிற்பாடு அவன் போனதான முதல் இடம் யாருடைய வீடு? சவுலுடைய வீட்டுக்கு போகிறார். எப்படி போறாரு? காணிக்கையோடு சவுலுக்கு முன்பதாக வந்து நிற்கிறான். சவுலுக்குள்ள ஒரு பொல்லாத ஆவி அவனை பிடிச்சு என்ன செஞ்சுட்டு இருக்குது? ஆட்டிட்டு இருக்குது. அப்போ இவன் சுரமண்டலத்தை வாசிக்கும் பொழுது அவனுக்குள்ள இருக்கிற பொல்லாதாவி போய் அவன் சுகமடைந்து அவன் ஆறுதல் அடைந்தவனாய் மாறினான் நாம் பார்த்தோம். 2வது, பெலிஸ்தியர் பாளையத்துக்கு அனுப்பப்பட்டான். அங்கே அவன் கடிந்து கொள்ளப்பட்டான். அங்கே அவன் தவறாக எண்ணப்பட்டான். ஆனால் அங்கே தான் கோலியாத்தை ஜெயித்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. 3வது ஒரு இடத்துக்கு போனான். மீண்டுமாக சவுலுடைய வீட்டுக்கு போகிறான். அந்த சவுல் வீட்டுக்கு மீண்டுமாய் போகிறான். அங்கே அவனை நேசிக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லாமல் இருந்தார்கள். அந்த வீட்டில் அவனை நேசிக்கக்கூடியவர்கள் இருந்தார்கள். சவுல் தாவீதை மிகவும் நேசித்து அவனை கூடவே வைத்து கொண்டான். அவனுக்கு நல்ல பொசிஷனை கொடுத்தாரு. அது மாத்திரமில்லை, யோனத்தான் அவனை மிகவும் நேசித்து அவனுடைய உடைமைகள், அவனுடைய ட்ரெஸ்ஸு எல்லாமே யார் கொடுத்தா? தாவீதுக்கு கொடுத்தா. ஏன்னா ரொம்ப அவ்வளோ பாசம். அது மாத்திரமல்ல, மீகாள் அவனை தாவீதை ரொம்ப நேசித்து அவனுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய காரியங்கள், ஆகமங்கள், பிரமாணங்கள், கட்டளைகள் இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தது? அவங்க அப்பா அம்மா வந்து அவனுக்கு இதுமாதிரி சொல்லி கொடுக்கல. மீகாளே வந்து அவன் மேலே நேசம் வைத்து அவளுக்கு வேண்டிய காரியங்களை போதிக்கிறது நம்ம கடந்த நாட்கள் நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இப்படி அங்கே நேசமும் பாசமும் கிடைத்தது, புகழ்ச்சியும் கிடைத்தது. ஆனாலும் புகழ்ச்சி கிடைத்த இடத்துல அவன் என்ன செய்தான்? பகைக்கப்பட்டு சவுலால் அவன் பகைக்கப்பட்டான். ஆனாலும் அவன் போன எல்லா இடங்களிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான், ஞானமாய் நடந்து கொண்டபடினால்தான் அங்கேயும் சவுலின் கைகளிலே கர்த்தர் தப்புவித்தார். அல்லேலூயா. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு சிலர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. 4வது இடத்துக்கு வராரு. எங்கே வராரு? சவுலுக்கு பயந்து, தன் உயிருக்கு பயந்து இப்போ காத்தின் ராஜாவாகிய ஆகீஸுக்கு ஓடுறாரு. ஆகீஸுக்கு ஓடினவொன்னே, அப்பா நம்ம தப்பிச்சிட்டோம், இனி நமக்கு எந்த பிரச்சனை இல்லை, கஷ்டம் இல்லை, கவலை இல்லை நினைக்கிறான். ஆனால் அங்கே தான் யார் இருக்கா? அங்கே தான் ஒரு பெரிய ஆபத்து தாவீதுக்கு நேரிடுகிறது. பெலிஸ்தன் அந்த கோலியாத்தை கொன்றது இவன் தான் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு அங்கே ஆகீஸில் போய் ஓடி ஒளிந்து கொண்டான். இவன் தான் கோலியாத்தை கொண்டவன் என்று அறிந்து கொண்டு அவர்கள் அங்கே அவன் உபத்திரப்படுத்தப்பட்டான். ராஜாவால், அந்த ஜனத்தினால அவன் உபத்திரப்பட்டதை நம்ம கடந்த நாட்கள் நாம் பார்த்தோம். அதை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 22ஆம் அதிகாரம் அவர் சொல்கிறாரு, அங்கே ஆகீஸ் ராஜா தாவீதை அதிகமாக உபத்திரப்படுத்தினார். 22ஆம் சங்கீதத்தில் அவர் சொல்கிறாரு, 22ஆம் சங்கீதம் 24ஆம் வசனம், உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கர்த்தர் கேட்டருளினார். அல்லேலூயா, அல்லேலூயா.
எங்கேயாச்சும் தப்பிச்சு ஓடலாம் நினைப்போம், அங்கதான் ஆண்டவர் செக் வைப்பாரு. ஆமென் சொல்லுங்க. செக் வைச்சது மாத்திரமல்ல, அந்த இடத்துல இருந்து அவன் ஜெபிக்கிறான். அந்த இடத்துல ஜெபித்தது மாத்திரமல்ல, கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறார். கேட்டு அவன் ஒரு பைத்தியக்காரனை போல மாறி அங்கிருந்து என்ன செய்கிறான், ஓடி வருகிறதை நம்ம இங்க பார்க்க முடியும். அந்த ஓடி வருகிற அந்த வேளையில தான் 34ஆம் சங்கீதத்தை அவன் எழுதியிருக்கிறதை நாம் அன்றைக்கு நம்ம தியானித்தோம். ஆமாவா இல்லைங்களா? அங்கே சொல்றாரு, நான் என்ன செஞ்சேன், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களுக்கு எல்லா உபத்திரவங்களுக்கும் தாவீதை நீங்களாக்கி விடுவித்து அவனை தப்புவித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி 4 இடங்களுக்கு அவன் சென்றிருந்தான் என்பதை நாம் கடந்த பகுதிகளில் நாம் பார்த்தோம். இன்றைக்கு 5ஆம் இடத்துக்கு நாம் கடந்து செல்ல போகிறோம். அல்லேலூயா. வாசிக்கலாம். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் வாசி கேட்போம். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் நாம் வாசி கேட்போம். தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அதுலாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்திற்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் தாவீதோடு கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள், தாவீதோடு கூட இருந்தார்கள். ஹல்லேலூயா. என்னங்க ஹல்லேலூயா இருக்கிறீங்களாங்க? ஆமென். இன்றைக்கு நம்ம 5ஆம் இடத்திலிருந்து நம்ம கடந்து செல்ல போகிறோம். நேரத்துக்கு ஏற்றபடி எத்தனை இடங்களை நம்ம பார்க்க போகிறோமோ தெரியல, அதுக்கேற்றபடி கர்த்தர் நமக்கு அனுகூலத்தை உண்டு பண்ணுவார். 5வது இடம் தாவீது போன 5th பிளேஸ் எங்கன்னு கேட்டிங்கன்னா, தாவீது இப்பொழுது காத்தின் ராஜாவுக்கு தப்பி அங்கிருந்து இப்போ எங்கே போகிறார்னா அப்துல்லாம் என்னும் கெபிக்கு போகிறார். அல்லேலூயா. 5th பிளேஸ் 5வது இடம் எங்கே போகிறார் தாவீது? அப்துல்லாம் என்னும் கெபிக்கு போகிறார். இந்த இடத்துல அவனுக்கு 2 காரியங்கள் விசேஷமாக சம்பவிக்கிறத நம்ம இங்கே நம்ம வாசிக்க கேட்டோம். தாவீதுக்கு 2 காரியங்கள் விசேஷமாய் நடக்கிறத நம்ம இங்கே கேட்டோம். இந்த அப்துல்லாம் என்னும் கெபியில 2 வகையான கூட்டத்தார் தாவீதை சந்திக்கும்படியாக வருகிறார்கள். எத்தனை கூட்டத்தாருங்க? நீங்க இருக்கிறீங்களா? 2 வகையான கூட்டத்தார் தாவீதை சந்திக்கும்படி வருகிறார்கள். இந்த அப்துல்லாம் கெபியில அந்த ஆகீஸ் ராஜா, காத்தின் ராஜாவாக ஆகீஸுக்கு தப்பி பயந்து கலங்கி பல உபத்திரத்தை பட்டு இப்ப எங்க வந்து தாவீது பதுங்கி இருக்கிறான்னு சொன்னால் அப்துல்லாம் என்னும் கெபிக்கு வருகிறார். இந்த கெபியில அவன் பல ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, பல ஸ்ட்ரெஸ்ஸு, கஷ்டங்கள், துயரங்கள், உபத்திரவங்கள் இதெல்லாம் அவன் பட்டதுனால அவன் மனம் உடைந்து போய் இந்த கெபிக்குள்ள இருந்த வேளையில அவனை தேடி 2 கூட்டத்தார்கள் வருகிறார்கள். ஒன்று அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டாரும். 2வது பார்த்தீங்கன்னா வித்தியாசமான குரூப் வராங்க. யாருது? ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள். இந்த 2 காரியத்தில் நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், இந்த 2 விதமான காரியத்தில் அந்த 2 குரூப் சொன்ன பார்த்தீங்களா, என்ன விளங்கிக் கொள்கிறோம் என்று சொன்னால், நமக்கு 2 விதமான ஆறுதலை தேவன் தருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தாவீதுக்கு 2 விதமான ஆறுதலை தேவன் கொடுக்கிறார். தாவீதுக்கு மாத்திரமல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும். இன்றைக்கு நீங்க எப்படி வந்திருக்கீங்க எனக்கு தெரியாது, கர்த்தர் அறிவார். உங்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் செய்து தான் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல போறீங்க. அல்லேலூயா. ஒன்று தகப்பன் வீட்டிலிருந்து வருகிற ஆறுதல். எங்கிருந்து வருதுங்க? அப்பா வீட்டிலேருந்து உனக்கு ஒரு ஆறுதல் உண்டாகிறது. தேவஜனமே, இன்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உங்களுக்குன்னு ஒரு தகப்பன் வீடு உண்டு, உங்களுக்குன்னு ஒரு சகோதரரும் இருக்கார்கள். எழுத்தின் பிரகாரமாக சொல்கிற தகப்பனும் சகோதரரை பற்றி நாங்கள் பேசலை, பின்னாடி இந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன். உங்களுக்கு ஒரு தகப்பனும் உண்டு, உங்களுக்கு ஒரு சகோதரரும் உண்டு. ஒருவேளை நீங்கள் தாவீதை போல அங்கும் இங்கும் அழைந்து கொண்டிருக்கிறவளா இருக்கலாம். எனக்கு எங்கேயுமே ஒரு டெலிவரன்ஸ் இல்லை, எங்கேயுமே ஒரு நிம்மதி இல்லை,
எங்கேயுமே ஒரு அடைக்கலம் இல்லை, எங்கேயுமே ஒரு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி அங்கேயும் இங்கேயும் சுற்றி அலைந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் தேவன் உங்களை நடத்தி கொண்டு போவதை நீங்கள் மறந்து விடவே கூடாது. அல்லேலூயா. எனக்கு யாருமே இல்லை, எனக்கு ஒருத்தருமே துணை இல்லை, எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை, நீங்கள் ஒருபோதும் உங்கள் வாயில் என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது. கர்த்தர் உங்களை நடத்துகிறார் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்து விடவே கூடாது. நீ எங்கே போனாலும் கர்த்தர் உங்க கூட இருப்பார். நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி, கஷ்டத்தின் மத்தியில் இருந்தாலும் சரி, வியாதியாக இருந்தாலும் சரி, கண்ணீர் மத்தியில் போனாலும் சரி, ஒருத்தர் உனக்கு உதவி செய்யல விட்டாலும் பரவாயில்ல, ஒருத்தர் உன்னை மதிக்க விட்டாலும் பரவாயில்ல, கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை மேன்மைப்படுத்தி உன்னை ஆசீர்வதித்து உனக்கு வேண்டியது எல்லாம் கர்த்தரிடத்திலிருந்தே வரும். அதுதாங்க உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? மனுஷரிடத்தில் வருகிற காரியத்தை பார்க்கிலும் கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அதுதாங்க விசேஷமான ஆசீர்வாதம். எங்கேயும் போய் கையேந்து நிற்காதீங்க. அல்லேலூயா. என்ன நிற்காதீங்க? எங்கேயும் போய் என்ன செய்யாதீங்க, ப்ளீஸ் பண்ணாதீங்க, கெஞ்சாதீங்க. உங்களுக்கு நல்ல கால்களை கொடுத்துருக்கிறாரு, முழங்கால் படிட்டு ஆண்டவர் பாதத்தில் விழுந்து செபித்து கண்ணீரோடு கேளுங்க. கர்த்தர் கிரகிக்க முடியாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இந்த அதுல்லாம் கெபிக்கு வந்திருக்கிறார் தாவீது. ஆண்டவர் இப்போ என்ன செய்கிறார்னா, இவன் ரொம்ப மனம் உடைந்து போய் வந்திருக்கிறான். தாவீதை என்ன செய்ய விரும்புகிறார்னா, ஆறுதல் படுத்த விரும்புகிறாரு. நீ நிறைய பேர் அப்படி தான் வந்திருக்கிறீங்க. எப்படி வந்திருக்கிறீங்க? பல பிரச்சனையோடு வந்திருக்கிறீங்க, பல கஷ்டத்தோடு துயரத்தோடு கண்ணீரோடு வந்திருக்கிறீங்க. இன்றைக்கு உங்களை கர்த்தர் தாவீதை ஆறுதல் படுத்துகிற தேவன். இன்றைக்கு உங்களையும் கர்த்தர் ஆறுதல் படுத்தி தான் அனுப்ப போகிறார். ஆமென். எங்கே இந்த ஆறுதல் கிடைக்கும் என்று சொன்னால், தேவ சமூகம் தான் உங்களுக்கு ஆறுதல். வீட்டில் உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆறுதல் உண்டாகாது. தேவையில்லாத யோசனைகள் தான் வந்து கொண்டு, அதுக்காக தான் ஜெபத்துக்கு வாங்கன்னு சொல்கிறது. இதை சொன்னால் சிலருக்கு கோவம் வரும். வந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம், வந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம், வந்தால் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும், வந்தால் அவங்களோட கூட கர்த்தர் என்ன செய்வார், பேசுவார். பெற்றோர் தான் கேட்டுறாங்களோ இல்லையோ, பிள்ளைகளையும் கெடுத்துடுறாங்க. என்ன சொல்கிறாங்க? உங்களை சொல்லலை, வெளியில் இருக்கவங்கள சொல்கிறேன். பெற்றோர் தான் கெடுறாங்களோ, பிள்ளைகளையும் என்ன செய்யறதில்லை, எந்த ஜெபத்துக்கும் வர்றது கிடையாது. எங்கே அப்போ எப்படி ஆறுதல் உண்டாகும்? தேவ சமூகத்தில் தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஆறுதல் கிடைக்கும். அல்லேலூயா. நான் இங்கே சொன்னனே, 2 பேர் ஒரு கூட்டத்தார் வராங்க. ஒரு கூட்டத்தார் யாரு? அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார். எழுத்தின் பிரகாரமாக சொந்த சகோதர தகப்பனை அல்ல இந்த காரியம் மென்ஷன் பண்ணியிருக்கிறது. புதிய ஏற்பாட்டு சபை தான் உங்களுக்கு சகோதரரும் உனக்கு தகப்பனுமாய் ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா இல்லையா? இந்த இடத்துல தாவீதுடைய மனநிலையை நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் விளங்கி கொள்ளணும். அவன் எப்படிப்பட்ட மனநிலையில் இருந்திருக்கான் விளங்கி கொள்ளணும். என்னன்னா, தாவீது தப்பிச்சு ஓடுறான். எப்படியாச்சும் இவங்கிட்ட தப்பிச்சு உயிருக்கு பயந்து தப்பிச்சு பிழைச்சா போதுன்னு ஓடுறான். ஓடி பதுங்கி இருக்கிற வேளையில் தான் இவனை பார்க்க யார் வரா? ஒரு சபையில் இருக்கிற விசுவாசி வராங்க. சபையில் இருக்கிற மூப்பர் வராரு. வந்து என்ன சொல்லியிருப்பாங்க? தாவீதுடைய சகோதரர்கள் அவனுடைய குடும்பத்தார் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம என்ன சொல்லியிருப்போம்? அவனுக்கு அப்படி தான் சிஸ்டர் வேணும். அந்த குடும்பமா சிஸ்டர், அது ஒன்றும் கீழ்ப்படியாது, ஊழியக்கார பேச்சும் கேட்காது, சபையும் தேடாது. இந்த பையனா, இவன் ஒன்றுமே இல்லை, இவன் வந்து என்னது, யாரு பேச்சும் கேட்க மாட்டான், இவனுக்கு அப்படி தான் நடக்கணும், இவங்களுக்கெல்லாம் அப்படி தான் நடக்கணும் அப்படின்னு என்ன செஞ்சிருப்பாங்க? நம்ம சொல்லியிருப்போம். சொல்லியிருக்கீங்க தானே? தலையாட்டுறாங்க. சொல்லியிருக்கீங்க தானே? அப்படி யாருக்கா ஒரு பிரச்சனை நினச்சா என்ன சொல்லிடுறோம்? என்னங்க எல்லாம் முழிக்கிறீங்க, நீங்கள் சொல்லலையோ, சரி சந்தோஷம், சொல்லலைன்னா சந்தோஷம். ஆனால் இங்கே தாவீதுடைய சகோதரர்கள் தகப்பன் வராங்க, அவங்க அப்படி சொல்லலை. ஆனால் நாம் என்ன செஞ்சுருப்போம்? நாம் என்ன செஞ்சுருப்போம்? சொல்லியிருப்போம். அவங்கள மனசு இருக்கு, ஏற்கனவே மனசு உடஞ்சி போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே போய் இன்னும் கொஞ்சம் என்ன செய்யுது, எரியில நெருப்பில் இன்னும் கொஞ்சம் மூத்திரே இருப்பாங்க. சில ஆட்கள்லாம் குடும்பத்தில் இருக்காங்க, சபைக்குள்ளேயும் சில ஆட்கள் இருக்கு. இதெல்லாம் இன்றைக்கு என்ன செய்யணும்? ஒழிக்கப்பட்டு போகணும். கவனித்துக் கொள்ளுங்க தகப்பன் வீட்டாரே, சகோதர சகோதரிகளை, இந்த காரியத்தை நீங்கள் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, செய்யாதிருங்கள். அமைதியாக இருக்கிறத பார்த்தா நிறைய பேர் நீங்கள் அப்படி செஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த காரியத்தை நீங்கள் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்றுதான் இந்த சகோதரத்துக்குள்ளாக கர்த்தர் உங்களை என்னை வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. எந்த சூழ்நிலையிலும் அப்பா அம்மா பார்த்த உடனே, சகோதரர்கள் பார்த்த உடனே அவனுக்கு ஒரு பெரிய ஆறுதல் வந்துருச்சுங்க.
அல்லேலூயா. உன்னை பார்த்த உடனே விசுவாசி பிரச்சனைக்குங்க அவங்க கஷ்டப்படுறாங்க, துயரப்படுறாங்க, கலங்குறாங்க அப்படின்னு நீங்கள் போகும்போது உங்களை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு ஆறுதல் உண்டாகிற மாதிரி நீங்கள் பேசணும், நீங்கள் நடக்கணும், நீங்கள் செயல்படணும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஏன்னா தாவீதை அவங்க அப்பா அம்மாலாம், அவங்க அப்பா அவங்க சகோதரெல்லாம் பேசியிருக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் தான் தெரியுது இவன் வந்து கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சொல்லிட்டு வாயை மூடிட்டு அமைதியா சகோதரம் சரிப்பா நாங்கள் இருக்கிறோம்ப்பா, எவன் வருவான்னு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு. ஏன்னா சவுலோடு கூட இருந்தவங்க தான் அவங்க அண்ணன் மாறலாம், யுத்தத்தில் இருந்தவங்க எல்லாரும் வந்து இப்போ தாவீதுக்கு என்ன செய்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேன்டா உன்னை சகோதரனே, நான் உங்களை பார்த்துக்கிறேன், சகோதரியே நான் இருக்கிறேன், நீங்கள் ஏன் கவலைப்படுங்க அப்படின்னு சபை விசுவாசிகள் மற்ற விசுவாசிகளுக்கும் ஊழியர்கள், மற்ற விசுவாசிகள் ஊழியர்களுக்கும் நீங்கள் எப்படிப்பட்டலாம் இருக்கணும், ஆறுதல் உள்ள பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். ஆமேன் சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க ஆமேன். அல்லேலூயா. அப்ப இங்க அப்பா அம்மாவை பார்த்த உடனே ஒரு பெரிய ஆறுதல் அவனுக்கு வந்துருச்சு. இப்போ ஒரு பெரிய நிம்மதி. இப்போ பாருங்களேன், காலேஜ் போறீங்க, ஹாஸ்டல்ல இருக்கிறீங்க, அப்பா அம்மா வந்த உடனே அப்பா வந்துட்டீங்களா, எத்தனை மாதம் கழிச்சு பெற்றோரை பார்த்தோன்னே ஒரு ஆறுதல் வருதா இல்லையா? கல்யாணம் பண்ணி போய் வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு போனால் ஒரு ஆறுதல் தான், அப்பா அடி இவ்வளோ வேலை, நல்ல வேலை எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டு ஒரு பெரிய வருதுங்களா இல்லைங்களா சிஸ்டர், வருதுங்களா இல்லையா? வருது. ஒரு பெரிய ஒரு வேலை முடிச்சுட்டு ஒரு பெரிய ஒரு ஆறுதல் நமக்கு வருது. அது போல தான் இவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை வந்து தப்பித்து வரணும்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கும்படியாக அவன் தகப்பன் அப்பா அம்மா சகோதரர் பார்த்து ஆறுதல் உண்டானது. அல்லேலூயா. அடுத்த குரூப் வராங்க. இந்த குரூப் பாருங்க, எப்படிப்பட்ட குரூப் அது? ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிற ஆள். இதெல்லாம் சபையில் இருக்க தான் செய்யறாங்க. ஒடுக்கப்பட்டவர்கள் பலவிதமான மனபாரங்களோடு வராங்க. எப்படி இருக்கிறாங்க ஒடுக்கப்பட்டவர்கள்? தாவீதே இங்கே பெரிய பாரத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறான், அவனுடைய கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கு யாரும் இல்லை, ஏன்னா இப்போ வந்துட்டாங்க, ஆறுதல் படுத்திட்டாங்க. இப்போ ஒடுக்கப்பட்டவர்கள் பலவிதமான மனபாரங்கள், பலவிதமான கஷ்டத்தோடு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி யாருமே இல்லை. யாருக்கு? ஒடுக்கப்பட்டவர்கள். எனவே இவங்க என்ன நினைக்கிறாங்க, தாவீது கிட்ட போனால் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆறுதல் கிடைக்குன்னு வர்றாங்க. ரெண்டாவது கூட்டத்தார் வராங்க, கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள். இப்படிப்பட்ட ஜனத்துக்கு தாவீது ஆறுதலாய் மாறினான். உங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைச்சிச்சுன்னா நீங்கள் மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? ஆறுதல் உள்ள பிள்ளைகளாக நீங்கள் மாறணும். ஆமென். இப்போ தேவன் உங்களுக்கு ஆறுதலையும் மனதைரியத்தையும் கொடுத்து உங்கள் மூலமாக ஒரு பெரிய கூட்டத்துக்கு உங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாக வைக்க போகிறார். ஒரு அழகியா சொல்லுங்க. என்ன கொடுப்பார் உங்களுக்கு? உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆறுதல் கொடுப்பார். அந்த ஆறுதலையும் மன தைரியத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்களை நம்பி வருகிற தேவ பிள்ளைகளுக்கு நீங்கள் அவர்களுக்கு ஒரு எப்படி இருக்கணுமா, பெருங்கூட்டத்துக்கு நீங்கள் உங்களை ஆசீர்வாதமாக கர்த்தர் வைக்க போகிறார். அப்படிதான் தாவீதை கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா. உங்கள் அண்டையில் வருகிறவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணுமே தவிர நீங்கள் அவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது? உபத்திரப்படுத்தக்கூடாது. உனக்கு அப்படி தான் வேணும் அப்படி சொல்லக்கூடாது. இங்கே பாருங்க, தாவீதுடைய கஷ்ட அனுபவம் அவனுக்கு தெரியும். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஜனங்கள் ஏன் கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு அவனையும் சேர்த்து கொள்கிறான். அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஆறுதலையும் தேர்தலையும் கொடுத்து இப்படி எல்லாரும் அவனோடு கூட சேர்ந்து ஏறக்குறைய எத்தனை பேருங்க? 400 பேர் அவனோடு கூட இருந்ததாக நான் பார்க்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, தாவீதே நான் உன் கூட என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். நீ எங்கே போனாலும் அவன் கூட இருப்பேன். தாவீது கிட்ட கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஒரு வாக்கை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுது தாவீது ஒரு சிறிய சேனையாக இருக்கிறான். எத்தனை பேரோட? 400 பேரோட சிறிய சேனையை போல இருக்கிறான். இப்போ நீங்கள் தான் தாவீதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்களாம் யாருங்க? நீங்கள் தான் தாவீதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் தான் எங்கே இருக்கிறீங்க இப்போ? தாவீது அதுல்லாம் என்ற குகைக்குள்ளே இருக்கிறீங்க. அதுல்லாம் என்ற குகைக்குள்ளே பயந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு கர்த்தர் சகோதரர்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார் சபையில். அது மாத்திரமில்லை, இன்னொரு கூட்டம் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? மறந்துவிட. தகப்பனையும் கொடுத்துருக்கிறாரு, சகோதரையும் கொடுத்துருக்கிறாரு. ஆகவே விசுவாசிகள் யாராவது வந்து உங்கள்கிட்ட கஷ்டத்தை சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஆறுதல் படுத்தணும், அவங்கள பலப்படுத்தணும். அவர்களுக்கு தேவையில்லாத வார்த்தைகளை பேசி அவங்களை என்ன செய்யக்கூடாது? நீங்கள் துக்கப்படுத்தக்கூடாது. இருக்கிறீங்களா சகோதரனே சகோதரியே? அது மாத்திரமில்ல, அவங்க எல்லாருமே ரெண்டாவது கூட்டத்தாரை பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே எப்படிப்பட்டவங்க தெரியுங்களா? லாபம் இல்லாதவர்கள். அவங்கள நீங்கள் ஒருபோதும் நேசிக்கக்கூடாது, மறக்கக்கூடாது. அவங்களாம் யாருங்க? ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறு இருக்கிறவர்கள். கடன்பட்ட ஆளை வச்சு என்ன செய்யறது? கடன்பட்ட ஆளை வச்சு என்ன செய்யறது சொல்லுங்க? எதுக்கு நீ கடன் வாங்கின? எதுக்கு?
அப்படின்னு பேசி அவங்க இன்னும் இருக்கிறதுலையும் எண்ணெயை ஊற்றி ஒன்று அவங்க மனசை அவன் திட்டிட்டு போயிருப்பான், கண்டபடி கடன் வாங்கினவலாம். நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவோம், விசுவாசிங்க, எதுக்கு வாங்கினேன், உனக்கு என்ன கஷ்டம், அதையே ஊற்றி 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 அவங்கள இன்னும் என்ன செய்வாங்க, மனபாரப்படுத்தி கஷ்டப்படுத்துகிற ஆட்கள். கடன்பட்ட ஆளை வச்சு என்னங்க செய்கிறது சபையில்? மூணாவது, சர்ச்சில் சில முறுமுறுக்கிற ஆட்கள் இருக்கு தான் செய்யுது. எவ்வளோதான் வசனம் பேசினாலும், எவ்வளோதான் இதுதான் சத்தியம் பேசினாலும், வீட்டில் உட்காந்து முறுமுறுக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க, ஃபோனில் முறுமுறுக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க, சபைக்குள்ளேயும் என்ன செய்கிற ஆட்கள் இருக்காங்க, முறுமுறுக்கிற ஆட்கள் இருக்க தான் செய்கிறாங்க. இந்த முறுமுறுக்கு ஆட்கள் வச்சுட்டு ஒன்றும் செய்ய முடியாது, ஒடுக்கப்பட்டல் வச்சு ஒன்றும் செய்ய முடியாது, கடன் பட்டல் வச்சுட்டு ஒன்றும் செய்ய. ஆனால் இவர்கள் எல்லாரையும் தாவீது சுமக்க வேண்டியவனாய் மாறினான். அல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் சிலர்லாம் அற்பமாக பார்க்குறீங்க. நிறைய பேர் எப்படி பார்க்குறோம், அற்பமாக பார்க்குறோம். இவங்கள்ட்டலாம் சிலர்லாம் பணம் எங்கே இருக்குதோ அங்கே சேர்றாங்க, கூட்டத்தாரெலாம். சிலர்லாம் அப்படி இல்லை. தாவீது அப்படி இல்லை. ஒதுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிற கூட்டத்தில் இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்களெல்லாம் என்ன செஞ்சுட்டு போகிறான், சுமந்துட்டு அவன் போகிற வழியில் அவர்கள் எல்லாருக்கும் ஆறுதல் கொடுத்து அவர்களை பலப்படுத்தி அவன் கூட்டி கொண்டு போகிறத நான் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆறுதல் கொடுக்குறான். இப்போ என்ன செய்கிறாங்க, இவன் எங்கெல்லாம் போகிறாங்களோ அந்த 3 கூட்டத்தாரும் தாவீதை ஃபாலோ பண்ணி போய் கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டவர்கள் இருந்தால் நீங்களும் நானும் அவர்களுக்கு எப்படிப்பட்டலாம் இருக்கணுங்க, சும்மா அங்கே போய் உட்காந்து அவங்கள கஷ்டப்படுத்தி கண்ணீர் விட்டுட்டு இருக்கக்கூடாது. அப்படி விட்டிங்கன்னா நீங்கள் ஒரு நாள் கண்ணீர் வடிக்க வேண்டியதாக அவ்வளோதான். அல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லுது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே இருப்பான். அப்போ இது பேரளவில் சொல்கிறதல்ல, பேரளவில் செய்கிற காரியம் இல்லை. இதெல்லாம் செய்வதற்கு, இந்த 3 காரியங்கள் செய்வதற்கு ஆண்டவரத்தில் கிருபையை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். கடன் பட்டவங்கிட்ட போய் உட்காந்து நீங்கள் பேசிட்டு இருப்பீங்களா? பேச மாட்டீங்களே. ஒடுக்கப்பட்ட தூரமாக ஒதுக்கி வச்சுருப்பான், அவங்ககிட்ட போய் பேசுவீங்களா? சிலர் பேசுவீங்க, சிலர் பேச மாட்டாங்க. முறுமுறுக்கிற ஆட்கள் வச்சு எப்போ பார்த்தாலும் முறுமுறுத்தே இருக்குது அப்படின்னு தள்ளி இல்லை. அவங்ககிட்ட பேசி அவங்க சுபாவத்தை மாற்றணும். அவங்களுக்காக சபை விசுவாசிகள் குடும்பத்தை என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அதுதான் உண்மையான விசுவாசிக்கு அழகு, அதுதான் உண்மையான ஊழியக்காரருக்கும் அதுதான் அழகு. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. இப்போ ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். என்னத்தை கேட்கணும்? இந்த 3 கூட்டத்தாரை நான் ஆறுதல் படுத்தி அவர்களை கொண்டு போகிறவன நான் மாறணும். தாவீதுக்கு அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் கொடுத்திருந்தார். உங்களுக்கு அந்த கிருபையை நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்வீங்க என்று சொன்னால், ஏன்னா இது அவ்வளோ ஈஸியான ஒரு காரியம் இல்லை. எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்க போறீங்க அந்த காரியத்தை செய்வதற்கு? கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே உண்மையாக சொல்லணும். ஆண்டவர் பார்க்குற, ஆண்டவரே இந்த 3 கூட்டத்தாரை, சத்தம் கம்மியாயிடுச்சு, இந்த 3 கூட்டத்தாரை நான் சுமந்து சொல்லும்படியாய் புதிய கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே, புதிய கிருபைகள் எனக்கு தாங்கப்பா. தாவீது இந்த 3 பேரையும் சுமந்து போன எல்லா இடங்களிலும் ஜனங்களும் உன்னோடு கூட இருந்தாங்க, கர்த்தர் தாவீதோடும் கூட இருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே கிருபையை கேளுங்க. கேட்டு அப்படியே போறதில்லை, எல்லாரையும் நீங்க என்ன செய்யணும், சுமந்து செல்லணும். அதுதான் விசுவாசம், அதுதான் உண்மையான கிறிஸ்தவனுக்குரிய அழகே அதுதான். அல்லேலூயா. இப்படி இந்த சம்பவங்கள் எல்லாம் முடிந்து அவன் ஏறக்குறைய 400 பேரோடு இப்போ இருக்கிறான். கொஞ்சம் அவனுக்கு நல்ல இப்போ தைரியம் வந்துச்சு. இப்போ அடுத்த ஒரு இடத்துக்கு போகிறான். 6வது இடத்துக்கு நாம் வருவோம். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் அவனுக்கு உத்தரவாக நீ எழும்பி கேகிலாவுக்கு போ. எங்க போறாரு இப்ப? 6வது இடத்துக்கு தாவீது இப்ப கேகிலாவுக்கு போறாரு. கேகிலாவுக்கு போ, நான் பெலிஸ்தரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். அப்படியே தாவீது தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு கேகிலாவுக்கு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி அவர்களில் அநேகம் பேரை வெட்டி அவர்கள் ஆடு மாடுகளை ஓட்டிக் கொண்டு போனான். இவ்விதமாய் கேகிலாவின் குடிகளை ரட்சித்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இவன் இப்படி சுற்றி கொண்டிருக்கும் பொழுது பெலிஸ்தியர்கள் யுத்தம் பண்ண வந்திருக்கிறார்கள் என்பதை தாவீதுக்கு செய்தி வருது. இவன் இப்போ தைரியம் ஆயிட்டான், எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க, தைரியம் ஆகிட்டு இப்போ அங்கங்கே அவன் இருக்கிறான், அங்கங்கே போய் கொண்டு அங்கே சுற்றி கொண்டு இருக்கான். இப்போ ஒரு செய்தி வருது. என்ன செய்தினா, பெலிஸ்தியர் கெகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி வருகிறார்கள் செய்தி வருது. முதல் வசனத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதோ பெலிஸ்தியர் கெகிலாவின் மேல் யுத்தம் பண்ண வராங்க. அவ்வளோதான், போதும். யுத்தம் பண்ண வருகிறது. நம்ம இங்கே இந்த வசனம் பார்க்கிறோம். பெலிஸ்தியர் கெகிலாவின் மேல்
அவர்கள் யுத்தம் பண்றாங்க. இது யூதாவுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு பட்டணமாக இருந்துச்சு. ஆமாவா இல்லைங்களா? இப்போ அவர் தாவீது கெகிலாவுக்கு போறாரு. இங்க சத்துருக்கள் வந்திருக்கிறாங்க. கெகிலாவுக்கு சத்துருக்கள் வந்திருக்கிறாங்க, பெலிஸ்தர்கள் வந்திருக்கிறாங்க. அங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா, முதல் வசனத்தை பாருங்க. இதோ பெலிஸ்தர் கெகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. என்ன செய்யறாங்க? பெலிஸ்தர் வந்து கெகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி அவர்கள் சபகரித்து சேர்த்து வைத்திருந்த எல்லா விதமான களஞ்சியங்கள் என்ன செய்யறாங்க? முதல் வசனத்துல கொள்ளையிடுகிறார்கள். இந்த களஞ்சியங்கள் கொள்ளையடிக்கிறார்கள் என்றால் அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சம்பவத்தை அங்கே பார்க்குறோம். அங்கே அவனுடைய தானியங்கள் கிதியோனுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ இருக்கிற இந்த கொஞ்சம் பலத்தோடு போ, நான் உன் கூட இருப்பேன். அதே மாதிரி கிதியோனும் அந்த வார்த்தையை விசுவாசிச்சு போறாரு. அங்கே மீதியானவர் என்ன செய்யறாரு? முறியடிச்சிடுறாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பெலிஸ்தியர்கள் தானிய களஞ்சியங்களை கொள்ளடிக்கிறாங்க. களஞ்சியங்கள் என்று சொல்லுவது என்ன தெரியுங்களா அர்த்தம்? நம்முடைய பிரயாசத்தின் பிரதிபலனை காண்பிக்கிறது. நம்முடைய பிரயாசத்தின் பிரதிபலன் பார்த்தீங்கன்னா, கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஏர் உழுது நாற்று நட்டு அப்புறம் எல்லாம் சரி பண்ணி அப்புறம் நல்ல நெல்லெல்லாம் விளைஞ்சி நல்ல பசுமையாக இருக்கும். அப்படி பசுமையாக இருக்கிற நேரத்தில் அந்த என்ன செய்வாங்க? கதிர் எல்லாத்தையும் என்ன செய்யணும்? அறுவடை செய்யணும். அறுவடை செய்து எல்லாத்தையும் மூட்டில் வைக்கும் பொழுது ஒருத்தன் வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இவங்க எல்லாத்தையும் களஞ்சியங்கள் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்படி அவங்க சேர்த்து வைக்கின்ற பொழுது இந்த பிரயாசத்தை, அந்த பலனை எடுக்க வேண்டிய சந்தர்ப்பங்களில், எடுக்க வேண்டிய சந்தர்ப்பத்தில், பெற வேண்டிய சந்தர்ப்பத்தில் அந்த பலனை இவங்க எடுக்கும் பொழுது பெலிஸ்தர் வந்து களஞ்சியங்கள் என்ன செய்கிறாங்க? கொள்ளையடித்து போகிறார்கள். ஆனால் வேத வசனம் சொல்லப்பட்டிருக்குதுங்க. பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்குது? பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கு? 122வது சங்கீதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. 128வது சங்கீதத்தில் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். ஆனா இங்க சாப்பிட முடியலையே. அவன் கையின் பிரயாசத்தை என்ன செய்ய முடியல? பெலிஸ்தர் கொள்ளடிச்சு போறான். நான் சம்பாதிக்கிறேன், வேற எவனோ சாப்பிட்றான். நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், வேற எவனோ என்ன செஞ்சிடறான்? சுருட்டிட்டு போயிடுறான். ஏன் சுருட்டிட்டு போறான்? ஏன் களஞ்சியங்கள் கொள்ளடிக்கப்படுது? அதை நம்ம பார்க்கணும்ல வசனத்துக்கு ஏற்றபடி. இது எப்படி ஆண்டவரே சொல்றதுன்னு ஆண்டவரை கேட்கும் சில 2 காரியங்களை காண்பித்து கொடுத்தார். ஹல்லேலூயா. ஏன் உன் பிரயாசத்தை, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிட உனக்கு பாக்கியம் நன்மையும். அப்போ ஏங்க உங்க கையின் பிரயாசத்தை நீங்க சாப்பிட முடியல? இங்க இவங்க பிரயாசத்தை யார் அனுபவிக்கிறா? அந்நியர்கள் அனுபவிக்கிறார்கள். மற்றவன் அனுபவிக்கிறாங்க. யாரு? அந்நியர்கள் அனுபவிக்கிறார்கள். அதற்கு சில காரணங்கள் இருக்கலாம். இருக்குமா இருக்காதா? 2 காரணத்தை சீக்கிரமாக காட்டி கொடுக்க விரும்புகிறேன். 1 நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏங்க உங்க களஞ்சியங்க நான் சம்பாதிக்கிறேன், சேர்த்து வைக்கிறேன், ஒன்று ஏன் கையில் வரதில்லை. எவனா வந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டான், திருடிட்டு போயிடுறான், சுருட்டிட்டு போறான். ஏன்? 5:10 வாசிங்க. நீதிமொழிகள் 5:10. அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள். அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள். பிரயாசத்தின் பலன், உன் பிரயாசத்தின் பலன் புறத்தியாருடைய வீட்டில் போய் சேருமா? எங்க போய் சேருது? இந்த அதிகாரத்தை வீட்டில் போய் ஃபுல்லாக அந்த படிச்சு பாருங்க. வீட்டில் போய் படிச்சு பாருங்க. உங்க களஞ்சியத்தை கொள்ளடிக்கிற பெலிஸ்தர்கள் யார்? நல்லா கவனிச்சு இந்த வார்த்தையை நீங்க பாருங்க. எதனால இங்க ஒரு மனுஷன் இருக்கிறான் இந்த அதிகாரத்தில். அவன் ஒரு தவறான வழியில போறான், தவறான பழக்கம் உள்ளவனா இருக்கிறான், தவறான ஒரு ரிலேஷன்ஷிப்ல அவன் இருக்கிறத நம்ம இங்க பார்க்க முடியும். இப்படிப்பட்ட அசுத்த சுபாவம் உள்ளவனாய் இருப்பாய் என்று சொன்னால், அசுத்த மனிதர்களோடு தவறான ஒரு ரிலேஷன்ஷிப்ல நீ இருப்பாய் என்று சொன்னால், உங்களுடைய களஞ்சியங்கள் பெலிஸ்தியர்கள் கொள்ளழித்து போவார்கள். அல்லேலூயா. உன்னுடைய களஞ்சியங்கள் யார் கொள்ளடிக்க போவாங்க? பாவத்துக்கு விலகி ஓடுங்கள், இல்லாவிட்டால் உங்களுடைய களஞ்சியங்கள் கொள்ளடிக்கப்படும். அந்த அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள். ஆமென். அவள் செய்கையின் முடிவோ எட்டியை போல் கசப்பும் இருபுறமும் கருக்குள்ள பட்டையும் போல் கூர்மையா இருக்கும். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த பிரகாரமாக உன் வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்ப என்று சொன்னால், நீ என்னென்ன சம்பாதிச்சு வைத்திருக்கிறாயோ அதையெல்லாம் ஒரு நாள் ஒருத்தன் கொள்ளடிக்க வருவான்.
ஒரு ஆமேன் சொல்லுங்க. அதுக்கும் ஆமேன். ஆகவே பாவத்துக்கு விட்டு விலகி ஓடுங்க. நீங்க சம்பாதித்த வைத்த காரியங்கள் நீங்க அனுபவிப்பீங்க. ஒரு ஆமேன் சொல்லிடுங்க. ரெண்டாவது காரணம் என்னன்னா, உபாகம் 28ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. உபாகம் 28ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசி கேட்போம். உபாகம் 28ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். உன் நிலத்தின் கனியையும் உன் நிலத்தின் கனியையும் உன் பிரயாசத்தின் எல்லா பலனையும் உன் பிரயாசத்தின் எல்லா பலனையும் நீ அறியாத ஜனங்கள் புசிப்பார்கள். யார் புசிப்பாங்க? உன் நிலத்தின் கனி. விவசாயம் பண்றீங்க, மாங்காய் தோட்டம், தென்னந்தோப்பு, என்னென்னலாம் இருக்குதோ, உன் நிலத்தின் கனியும் உன் பிரயாசத்தின் எல்லா பலனையும், பிஸ்னஸ், வேலை, தொழில் எதுவாக இருந்தாலும் பலனையும் நீ அறியாத ஜனங்கள் புசிப்பார்கள். நீ சகல நாளும் ஒடுக்கப்பட்டும் நொறுக்கப்பட்டும் இருப்பாய். இது யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தெரியுங்களா? அப்படியே கொஞ்சம் லெஃப்ட்ல வாங்க, 15ஆம் வசனத்தை வாசிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளையின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாய். அவ்வளவுதான், போதும். அவருடைய சத்தத்திற்கு நீங்க செவி கொடுக்கலைன்னா என்ன நடக்கும்? எவனா வந்து கொள்ளடிச்சுட்டு போயிருவான். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்குது. உன் நிலத்தின் கனியும் உன் பிரயாசத்தின் எல்லா பலனையும் நீ அறியாத ஜனங்கள் புசிப்பார்கள். ஏன்னா தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற உபதேசத்துக்கு செவி கொடுக்காமல் போவாய் என்று சொன்னால் உன்னுடைய களஞ்சியங்கள் கொள்ளடிக்கப்படும். கஷ்டப்பட்டு சம்பாதிச்சனா ஒருத்தன் கொள்ளடிப்பான். எப்ப நீ வசனத்துக்கு கீழ்ப்படியாம, உபதேசத்துக்கு கீழ்ப்படியாம, சபைக்கு வந்து வசனத்துல வளராம, உங்களுக்கு ஏற்ற வசனத்தை நிறைய பேர் என்ன செஞ்சிருக்காங்க? பைபிள் இப்படி போட்டிருக்குது. பைபிளில் என்ன போட்டிருக்குது, மேலே என்ன போட்டிருக்கு, கீழே என்ன போட்டிருக்கு, அது என்ன கான்டெஸ்ட், அது காரியம் சொல்லப்பட்டிருக்குது, அதெல்லாம் பார்க்கறது இல்லை. பைபிளில் இது இருக்கு, அதை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு என்ன செய்யறது? நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இன்று நான் உதிக்கிற உன் தேவனாய் கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாக செவி கொடுப்பாய். ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக 28:1 உபாகம் 28 அப்படி மேன்மையாக வைப்பார்னா நம்ம என்ன செய்யணும்? விதிக்கிற அந்த கட்டளைகளுக்கும் பிரமாணங்களுக்கு கீழ்ப்படி நடந்தாதான் உன் நிலத்தின் கனியை நீ புசிப்பாய், உன் பிரயாசத்தின் பலனை நீ அனுபவிப்பாய். நீ ஒடுக்கப்பட மாட்டீங்க, நொறுக்கப்பட்டு போக மாட்டீங்க. எப்ப? உபதேசத்துக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது. ஹல்லேலூயா. புரியுதாங்க? ஏங்க இது கொள்ளடிக்கப்பட்டு போகுது? என் கையில் வருதானா போயிருது. ஏன் போகுது? பாவத்துக்கு விலகி ஓடுங்க. ரெண்டாவது என்ன செய்யணுமா? ஆண்டவர் சத்தத்துக்கு கேட்காம எதையும் என்ன செஞ்சிடாதீங்க. வசனம் தான் முக்கியம், சபை தான் ஃபர்ஸ்ட் முக்கியம், ஆராதனை தான் முக்கியம், மற்றதெல்லாம் அப்புறம் தான். ஆராதனை நாள் தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமாம். ஒருத்தன் வந்து என்ன சொன்னா, எனக்கு வேலையே கிடைக்கல அப்படின்னா. ஏன் கிடைக்கலப்பா அப்படின்னு. சரி, வெளியே படிச்சுட்டு இருக்கேன், சென்னையில் படிச்சுட்டு இருந்தான். நான் சொன்னேன், உனக்கு வேலை கிடைக்கலையா? சரி, நானும் உனக்காக ஜோம் பண்ணிட்டேன். ஜோம் பண்ணி முடிச்சுட்டு, சரிப்பா நாங்களும் ஜோம் பண்ணுறோம். ஏன் சில வாலிபர்கள்லாம் வந்து என்கிட்ட சிலர் எல்லாரையும் சொல்லலை, சிலர் வந்து என்கிட்ட பேசிட்டு போவாங்க. பேசிட்டு அவங்க நல்லா ஆலோசனை பண்ணி அனுப்பிடுவோம். ஜெபம் பண்ணிட்டு நானும் அவனுக்கு நல்லா பாரப்பட்டு ஜெபம் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். அப்புறம் கடந்து போகும்போது அவன் வீட்டு விட்டு போகிற மேலே வந்து பேசிட்டு போமா. சரி, எங்கடா போகிற சர்ச்சுக்குன்னு கேட்டேன். அண்ணா நான் சர்ச்சுக்கே போய் 1 வருஷம் ஆச்சு, நான் வேலையே கிடைக்காது போ அப்படின்ட்டு. எங்கங்க? சர்ச்சுக்கே போய் சபையில் ஞானஸ்தானம் எடுத்த பையன் எங்கே போல உட்காந்து எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கானா ஞாயிற்றுக்கிழமை. பிஸ்னஸ்ஸு, வேலை, தொழில், படிப்பு, இந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஆசீர்வாதமாக இருக்க. நான் சொன்னேன், டேய் நீ எப்போ சர்ச்சுக்கு போறியோ, என்னதுங்க, நீ எப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு காலடி எடுத்து வைக்கிறியோ அதுக்கப்புறம் உனக்கு வேலை கிடைச்சிடும். நான் இப்போ வேலை கிடைச்சிச்சுங்க அவனுக்கு. அரசு பணியில் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கூடிய சீக்கிரம் அவன் ஃபோன் பண்ணி என்கிட்ட மெசேஜ் பண்ணான். ஏன்னா எனக்கு ஒரு பொண்ணு பாருங்கண்ணா. அவன் நம்ம சபையில் இருக்க ஒரு பொண்ணை என்கிட்ட கேட்குறான், டேய் நம்ம சபையிலலாம் உனக்கு பார்க்க மாட்டேன், நான் வெளியே தான் பார்ப்பேன்றான். அவன் ஒருத்தர் பார்த்து வச்சு எனக்கு கேட்குறான், அவங்க பொண்ணை கேளுங்கண்ணான்னு என்கிட்ட கேட்குறான். உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்டா உனக்கு? ஜெபம் பண்ணுடா, உனக்கு கர்த்தர் பொண்ணு கொடுப்பார். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, வசனத்துக்கும் சத்தியத்துக்கும் சபைக்கும் உங்கள் பிள்ளைகளை முக்கியப்படுத்துங்க. பெற்றோர் கெட்டு போகிறீங்கன்னா உங்கள் பிள்ளைகளை என்ன செஞ்சிடாதீங்க. இது ஒன்றுமே எந்த வாலிப பிள்ளைங்களும் இந்த இதுக்கு வரது கிடையாது. ஏன்னா சுத்திகரிப்பு ஜெபத்துக்கு வெள்ளிக்கிழமை எல்லாருமே குடும்பமாக வந்தீங்கன்னா குடும்பமாக ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. வேலைலாம் அப்புறம் தாங்க, வேலைலாம் அதெல்லாம் அப்புறம் தான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவங்களெல்லாம். அப்போ களஞ்சியங்கள் கொள்ளடிக்க போகிறதுக்கு காரணம் சபையை தேடாதனால தான், சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதனால தான். ஆமேன்.
அப்போ நீங்கள் வேலை செய்து பிஸ்னஸ் பண்ணி உழைத்து எல்லாத்தையும் வாங்கி சொத்து வாங்கி சம்பாதிச்சு வச்சுருப்பீங்க. ஒரு நாள் ஒருத்தன் கொள்ளடிக்க வருவான், ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. நீங்கள் வசனத்தின்படி இருந்தீங்கன்னா நீங்கள் சேஃப். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். வசனத்தின்படி இருந்தீங்கன்னா, உபதேசத்தின்படி வாழ்ந்தீங்கன்னா, நீங்கள் சேர்த்து வைச்சது உங்கள் கையில் இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். எங்கே போய் ஒளிச்சு மறைச்சி வச்சாலும் அது பாதுகாப்பாக இருக்குங்க. ஆமேன் சொல்லுங்கள். எப்போ? வசனத்துக்கு நடுங்கி இருந்தா. ஆமேன். இப்போ அருமையான தேவ ஜனங்களை, நீங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. 105வது சங்கீதத்தை பாருங்க. 105வது சங்கீதம் 45ஆம் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார். ஆமேன் சொல்லிருங்க. அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்திரித்து கொண்டார்கள். அல்லேலூயா. அங்க அல்லேலூயா சொல்லியிருக்கு. ஆமேன். அப்ப என்ன சொல்லப்படுதுன்னா, இஃப் யூ ஒபே காட்ஸ் வேர்ட், நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தீங்கன்னா, சிலர்லாம் முரட்டாட்டம் பண்ற விசுவாசம்லாம் சபையில் இருக்க தான் செய்யுது. அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. கர்த்தர் வந்து இறங்கி ஒரு அடி போட்டாதான் அவங்களாம் என்ன செய்வாங்க? திருந்துவாங்க. அடிப்பட்டாலும் திருந்தாத ஆட்கள் ஒண்ணுமே. நம்ம ஜெபிச்சு என்ன பண்ணுறோம்? நம்ம ஜெபிச்சுட்டு தான் இருக்கிறோம், ஆனால் திருந்துற இல்லை. இஃப் யூ ஒபே காட்ஸ் வேர்ட், இன்றைக்கு கர்த்தர் சொல்ற தேவ ஜனங்களை குறித்து எழுதப்பட்ட ஒரு காரியம் 45வது வசனத்தில், 105வது சங்கீதம் 45ஆம் வசனம். நீங்கள் தேவனுடைய பிரமாணத்தை காத்து நடந்தால் புறஜாதிகளின் தேசத்தை உனக்கு கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்நிய ஜனத்தின் பிரயாசத்தின் பலனை நீங்க என்ன செய்வீங்க? சொந்தமாக்கி கொள்வீங்க, சுதந்திரித்துக் கொள்வீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஏன்னா ஆண்டவர் தான் சொன்னார், இயேசு இப்படி தான் சொன்னார். வாசிங்க யோவான் சுவிசேஷத்தில் யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடுவீங்க. சிஸ்டர், பிரதர் வாசிங்க. பயிரிடாததை அறுக்க, நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். மற்றவங்க பிரயாசப்பட்டாங்க, அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள். மற்றவங்க பிரயாசப்பட்டாங்க, அவர்களுடைய பிரயாசத்தின் பலன் நீங்கள் பெற்றிருக்கிறீங்களா? பெறுவீங்க. வசனத்துல வேறொன்று கீழ்ப்படி நடந்தீங்கன்னா இந்த வார்த்தை உங்களுக்கு பலிக்கும். பாவத்துக்கு விலகி ஓடினீங்கன்னா உங்களுடைய களஞ்சியங்கள் பத்திரமாக வைக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. இப்ப இங்க பெலிஸ்தர்கள் களஞ்சியங்களை கொள்ளையடிக்கிறத நம்ம இங்க பார்க்கிறோம். இப்ப தாவீது என்ன சொல்றாரு? இந்த பெலிஸ்தரை முறியடிக்க யார்கிட்ட கேட்கிறாரு? அனுமதி கேட்கிற, கர்த்தரிடத்துல பெர்மிஷன் கேட்கிறார். நான் போய் இவங்களை யுத்தம் பண்ணி ஜெயிச்சுட்டு வரலாமான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட என்ன செய்றாரு? ஆலோசனை கேட்கிறத நம்ம இங்க பார்க்க முடியும். அல்லேலூயா. வாசிங்க அடுத்த 2வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல். அப்பொழுது தாவீது நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் கேட்கிறார். விசாரித்ததற்கு கர்த்தர் சொல்றாரு, நீ போ பெலிஸ்தரை முறியடித்து கேகிலாவை ரட்சிப்பா என்று தாவீதுக்கு கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. ஆனா திரும்பவும் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான் தாவீது. ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டே இருக்கிறாரு, நான் போலாமான்னு கேட்கிறாரு. அப்பொழுது என்ன செய்யறாரு? அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறார். 4ஆம் வசனத்துல பார்த்தோம். அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்கிறார். கர்த்தருக்கு மறு உத்தரவு கொடுத்து, நீ எழும்பி கெகிலாவுக்கு போ, நான் பெலிஸ்தரை உன் கையில ஒப்பு கொடுப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா தாவீதுக்கும் அந்த பட்டணத்துக்கு என்ன இல்லைங்க, சம்பந்தமே இல்லை. இவன் தானாக போய் ஆண்டவரத்தில் ஆலோசனை பெற்று அந்த பட்டணத்தை என்ன செய்யறான்? பாதுகாக்கிறான். அது மட்டும் இல்லை, இங்க நடந்த சம்பவம் என்ன தெரியுங்களா? இந்த பட்டணத்தார் என்ன செய்யறாங்க? தாவீதினால் பாதுகாக்கப்பட்டார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். அவர்களை என்ன செய்யறான்? தாவீது போய் யுத்தம் பண்ணி இவங்களை பாதுகாத்து பத்திரம் பண்ணி வைச்சான். ஆனா இங்க நடந்த இன்னொரு விஷயம், ஒரு வித்தியாசமான சம்பவம் என்னன்னா, இந்த பட்டணத்தார் செய்த காரியம் என்னன்னா, 12ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அங்க தாவீது ஆண்டவரத்துல போய் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? 12ஆம் வசனம் 23:12, கேகிலா பட்டணத்தார் என்னையும் என் மனுஷரையும் சவுலின் கையில் ஒப்பு கொடுப்பார்களோ என்று தாவீது கேட்டதற்கு கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஒப்பு கொடுப்பார்கள் என்றார். இந்த பட்டணத்தார் தாவீதை சவுலின் கையில ஒப்பு கொடுக்க பார்க்கிறாங்க. யாருக்கு நன்மை செய்தானோ அந்த பட்டணத்தாரே தாவீதுக்கு இப்ப என்ன செய்யறாங்க? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை சிலருக்கு நன்மை செய்வோம், ஆனா ஒரு நாள் நமக்கு அதை என்ன செய்ய மாட்டாங்க, தீமை செய்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. தாவீது அப்படிதான், அவன் வாழ்க்கையில் தான் நடக்குது.
அந்த ஜனங்களை பெலிஸ்தர் கையிலிருந்து விடுதலையாக்கி தப்பிச்சு கூட்டிட்டு வராரு. இப்போ அந்த ஜனங்கள் என்ன செய்றாங்க? சவுலின் கையில் தாவீதை ஒப்பு கொடுக்கும்படியாக இவன் என்ன செய்கிறாங்க? பிளான் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நாம் செய்கிற நன்மைக்கு பதிலாக நமக்கு என்ன வருதுங்க? தீமை வந்திருக்குதா? நாம் என்ன நன்மை செஞ்சாலும் நமக்கு என்ன வருது? தீமை தான் வரும். உடனே நம்ம என்ன செய்யக்கூடாது? எழும்பிடக்கூடாது. 35ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? 35ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் தாவீது சொல்றாரு, நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள், என் ஆத்துமா திக்கற்று போக பார்க்கிறார்கள். நீங்க நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. வெளியிலும் சரி, குடும்பத்திலும் சரி, சபையிலும் சரி, எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்காங்க. என்ன செய்றாங்க? நான் செய்த நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறவர்கள் தான் அநேகமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி தாவீது புலம்புறாரு. இந்த கெகிலாவில் நாம் படிக்கிற விசேஷமான ஒரு பாடம், நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன தெரியுங்களா? நாம் மற்றவர்களுக்கு எத்தனையோ காரியங்களில் நாம் நன்மை செஞ்சுருப்போம், ஆனால் அது நமக்கு எப்படிப்பட்டதாக வரும்? தீமையாக தான் வரும். அப்படி தீமையாக வரும் பொழுது நம்ம என்ன செய்யக்கூடாது? யாரையும் பழி வாங்கக்கூடாது. யாரும் என்ன செய்யக்கூடாதுங்க? பழி வாங்குறது எனக்குரியதுன்னு கர்த்தர் என்ன செய்ய சொல்லியிருக்கிறாரு இல்லையா? பழி வாங்குறது எனக்குரிய. இந்த ஜனங்கள் கொஞ்ச நேரத்தில் தாவீது செய்த நன்மையை, தாவீது செய்த உதவியை கொஞ்ச நேரத்தில் என்ன செஞ்சுட்டாங்க? மறந்துட்டாங்க. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த ஜனங்களை போல யாராவது இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு உதவி செய்தவங்க கஷ்டத்தில், பாடில், பிரச்சனையில், கண்ணீரின் பாதையில், தேவை உள்ள நேரங்களில் அநேகர் உங்களுக்கு நன்மை செய்திருப்பாங்க, அநேகர் உங்களுக்கு உதவி செய்திருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் யாராவது நீங்கள் அந்த நன்மையை மறந்து அவர்களுக்கு தீமை செய்திருக்கிறீங்களா? இப்பயும் ஆண்டுட்டு ஒப்புரவாகிருங்க. ஏன்னா வசனம் வேற மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. 105ஆம் சங்கீதத்தில் நீங்கள் பாருங்க, இப்படியெல்லாம் பண்ணும் பொழுது 109ஆம் சங்கீதம் என்ன சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. 5ஆம் வசனத்தில் என்ன சொல்லுது பாருங்க. நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள். திருப்பி திருப்பி சொல்ற தாவீது, நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள். என் சிநேகிதத்துக்கு பதிலாக நல்ல ஃப்ரெண்டா இருக்கிறான், ஆனா எனக்கு எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? அவன் என்னை பகைக்கிறார்கள். ஹல்லேலூயா. என்னை நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை பண்றாங்க, என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள். உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் யாருன்னா ஜீசஸ் மட்டும் தான். எனக்கு உங்களுக்கும் அதுதான் இருக்கணும். ஹல்லேலூயா. கூட இருக்க ஒருத்தவன் நான் முன்னேறினா சந்தோஷப்படவே மாட்டாங்க, எனக்கு தெரியும். ஒரு அலையிலே சொல்லுங்க. சபையில் இருக்கணும் அப்படி தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் மாறணும். அப்படி மாறினா தான் நீங்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள். இல்லை கட்டி நீங்கள் கிறிஸ்தவர்களே கிடையாது. ஒருத்தர் நல்லா போகிறானா சந்தோஷப்படுத்தி அவனை ஆசிர்வதித்து ஜெபித்து அவனை பார்த்து சந்தோஷப்படணுமே தவிர பொறாமப்பட்டீங்கன்னா, எரிச்சல் பட்டிங்கன்னா அது ஆண்டுடைய பார்வையில் அருவருப்பாக இருக்குது. அலையிலே சொல்லுங்க. அவன் என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள், நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறாங்க. அப்படி தீமை செஞ்சீங்கன்னா நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்க. எவ்வளோ ஒருப்பட்ட வசனம் பாருங்க. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நன்மைக்கு தீமை செய்ய, நன்மைக்கு யாரெல்லாம் தீமை செய்கிறார்களோ அவன் வீட்டை விட்டு தீமை, அவன் வீட்டை விட்டு தீமை ஒருபோதும் நீங்காதான். லைஃப் லாங்கா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் பைபிள் டிரான்ஸ்லேட் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி இருக்குங்க? நன்மைக்கு தீமை செய்கிறவன் யாரா இருந்தாலும் சரி, அது பெருசா இருந்தாலும் சரி, சிறுசா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி, ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு என்ன செய்யாது? தீமை போகவே போகாது. அந்த வீட்டில் எப்போ பார்த்தாலும் சாபம் இருக்கும். அந்த வீட்டில் எப்போ பார்த்தாலும் கஷ்டம், துயரம், கண்ணீர், வேதனை, அழுக, புலம்பல். காரணம் என்ன தெரியுங்களா? நன்மைக்கு பதிலாக தீமை செய்து கொண்டிருக்கிறீங்க. நன்றி இல்லாதவர் இருக்கிறாங்க நிறைய பேர். கர்த்தருக்கும் நன்றி இல்லாதவர் இருக்கிறாங்க. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் நம்ம என்ன செய்யணும் தெரியுங்களா? நமக்கு தீமை செய்தவங்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தணும். அங்கே தான் இயேசு கிறிஸ்துவ நீங்கள் வெளிப்படுத்தணும். அங்கே தான் நீங்கள் யார் என்பதை நீங்கள் உண்மையான கிறிஸ்தவர்களாக இல்லை என்று அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும். அங்கே போய் கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசி செருப்பு எடுக்கிறது, குடத்தை எடுக்கிறது, தொடப்பக்கட்டை எடுக்கிறது, இதெல்லாம் நீங்கள் பக்கத்து வீட்டில் சண்டை போட்டு இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து அவன் சபைக்கே வரமாட்டாங்க. கடையிலையோ, வேலையிலையோ, அரசாங்கத்துலேயோ, தனியார்லையோ, ஸ்கூல்லையோ, காலேஜ்லையோ இப்படியெல்லாம் சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணிட்டீங்கன்னா உங்களை பார்த்துட்டே அவங்க சபைக்கு வரணும். அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லிருங்க. அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்டு தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தபடினால பெலிஸ்தியரை கர்த்தர் தாவீதின் கையில் ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் நான் போன எல்லா இடங்களும் கர்த்தர் அங்கே என்ன செஞ்சார்? அவனை பெலிஸ்தியர் கையில் ஒப்பு கொடுக்காம கர்த்தர் அவனை என்ன செஞ்சாருங்க? தப்புவித்தா. வாசிங்க 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்.
அப்படியே தாவீது தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு கேகிலாவுக்கு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி அவர்களில் அநேகம் பேரை வெட்டி அவர்கள் ஆடுபாடுகளை ஓட்டிக் கொண்டு போனான். இவ்விதமாய் கேகிலாவின் குடிகளை ரட்சித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆலோசனை கேட்டு செயல்படுங்க, உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வார். ஆலோசனை கேட்காம செஞ்சீங்கன்னா பின்னாடி நீங்க தான் கஷ்டப்படுவீங்க. இப்படியெல்லாம் நடந்து முடிகிறது. இப்போ அடுத்த இன்னொரு இடத்துக்கு போறாரு. 14-15 வசந்த வாசிங்க. 23ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 23:14-15. தாவீது வனாந்தரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். ஏழாவதாக இப்ப தாவீது எங்க போறாருங்க? சீப் வனாந்தரத்துக்கு போகிறாரு. சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையிலே ஒப்பு கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அடுத்த வசனம் வாசிங்க. தன் பிராணனை வாங்க தேடும்படிக்கு சவுல் புறப்பட்டான் என்று தாவீது அறிந்தபடியினாலே தாவீது சீப் வனாந்தரத்தில் உள்ள ஒரு காட்டிலே இருந்தான். இப்ப இவரு கேகிலாவில் இருக்கிறாரு, ஜனங்களை ரட்சிக்கிறாரு, விடுதலை ஆக்குறாரு. இப்ப ஒரு செய்தி வருது, அப்பா உன்னை சவுல் என்ன செய்யறான்? உன்னை துரத்தி கொண்டு வருகிறான். துரத்தி கொண்டு உன்னை என்ன செய்யலாம்? அழிக்கலான்னு சொல்லி அவன் பிளான் பண்ணி அவனோட ஜனங்கள் எல்லாரும் வராங்க அப்படின்னு அவனுக்கு ஒரு செய்தி வந்த உடனே இப்ப தாவீது வனாந்திரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களில் தங்கி சீப் என்னும் வனாந்திரத்துக்கு போகிறாரு. 7வது பிளேஸ் எங்க போறாருங்க? சீப் என்கிற வனாந்திரத்துக்கு அவர் போகிறார். டெசர்ட் பிளேஸுக்கு போகிறார். தாவீது போன இடங்களிலே இப்படி மொத்தம் எத்தனை இடம் பார்த்தோம்? 6 இடங்கள். இப்படி 6 இடங்கள் தாவீது எப்படியெல்லாம் போறாரு பாருங்க. சிங்காசனத்துக்கு போறதுக்கு முன்பதாக அந்த 6 இடத்துல எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு கஷ்டம். இப்படி போய் கொண்டிருக்கிற எல்லா இடங்களிலும் கர்த்தர் தான் நடத்துறார், கர்த்தர் தான் அவனை கொண்டு போறாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அதுதான் ஒரு பெரிய விஷயமே. ஆமென். நீங்க என்ன ஜெபிக்கணும் தெரியுங்களா? என் கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளணும். ஆமென். பணம் இருக்குதோ, பொருள் இருக்குதோ, சொத்து இருக்குதோ இல்லையோ, உன் கூட கர்த்தர் இருந்தா நீ தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் எப்பவுமே ஜெபிக்கிறது அதுதான். எனக்கு யார் மதிக்கிறாங்களோ, யார் மரியாதை, அதை பற்றிலாம் கவலை இல்லை ஆண்டவர். என் கூட யார் இருக்கணும்? கர்த்தர் இருக்கணும். இவங்க கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் என்ன செய்யணும்? காணணும். அப்படி வைராக்கமாக ஜெபிச்சு பாருங்க, ஒருத்தரும் எதிர்க்க மாட்டான் உங்களை. ஹல்லேலூயா. ஒருத்தவங்களுக்கு விரோதமாக செயல்பட மாட்டாங்க. ஹல்லேலூயா. சத்துரு உங்களை விட்டு விலகி ஓடி போவார். இப்போ போன இடத்துலலாம் சிங்காசனத்துக்கு போக விரும்பும் தேவ பிள்ளையே, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளையை, நீ ஒரு சிங்காசனத்துக்கு போய் உட்கார்ன்னு நினச்சிங்கன்னா இப்படிப்பட்ட வழியில் தான் நீங்கள் பரலோகத்துக்கும் போய் சேர வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஈஸியாக பரலோகம்லாம் போயிட முடியாது. பாடு பிரச்சனை எல்லாம் உபத்திரப்பட்டு தான் நீங்கள் அங்கே போய் சேர முடியும். இப்போ சீப் என்ற வனாந்திரத்தில் ஒரு மலையில் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறான்? தங்கியிருக்கு. இந்த இடத்துல சொல்லப்பட்ட 3 முக்கியமான விஷயம் என்ன? எங்கங்க? இந்த சீப் வனாந்திரத்தில் சொல்லப்பட்ட 3 காரியங்கள் எழுதப்பட்டிருக்குது. 1, அந்த வசனத்தை பாருங்க. அனுதினமும் தேடுகிற சவுலின் கைக்கு தாவீது ஒப்பு கொடுக்கப்படவில்லை. எப்பவுமே என்ன செஞ்சுட்டு இருக்கான் தாவீது? சவுல் என்ன செஞ்சுக்கிறார்? தாவீதை தேடுறார், எப்படியாச்சும் கொல்லணும். நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான், நம்ம என்ன செய்யறாம அனுதினமும் தேடியும் நம்முடைய தேவன் அவன் கையில நம்மை ஒப்பு கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு எதிரி இருப்பான். எதிரி இருந்தால் தான் நல்லது. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? ஆமாம், ஏதாச்சும் நடந்தால் தான் நம்ம அது ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போவோம். எதிரி இல்லாமல் இருந்துச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு சுவாரஸ்யமாக இருக்காது. எதிரி இருக்கணும், எதிர்த்தணும். அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். இங்கே பாருங்கள், நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான், உங்கள் குடும்பத்துக்கு ஒரு எதிரி இருக்கிறான், உன் பிள்ளைக்கு ஒரு எதிரி இருக்கிறான், எனக்கு ஒரு எதிரி இருக்கிறான், தாவீதுக்கு ஒரு எதிரி இருக்கிறான். ஆனாலும் நம்முடைய தேவன் தாவீதையும் நம்மையும் அந்த சத்துருவின் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. ஒரு அழியா சொல்லுங்களேன். ஏன் தெரியுங்களா? தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தபடினால தான் தாவீதை சவுல் கையில் ஒப்பு கொடுக்கல. 14ஆம் வசனத்தில் தேவன் அவனை அவன் கையில் பிசாசு தேடுவான். எந்த குடும்பத்தை என்ன பண்ணலாம், எந்த பிள்ளையை என்ன பண்ணலாம், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைக்கு விரோதமாக யார் செயல்பட்டாலும் நீங்கள் நினைக்கிறீங்க இவன் ஒரு நாள் என் கையில் மாட்டான்னு நினைப்பீங்க. ஒரு நாள் உங்கள் கையில் கர்த்தர் மாட்ட அனுமதிக்கவே மாட்டார். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? ஆமாம், பிளான் பண்ணுறீங்களா? இப்போ அந்த பிளான் எல்லாம் என்ன செஞ்சுருங்க. ஏன்னா நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைக்கு விரோதமாக செயல்பட்டால் கர்த்தர் அந்த பிள்ளையை உன் கையில் ஒப்பு கொடுக்க மாட்டார், அவனை தான் உன் கையில் ஒப்பு கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா.
அதான் சொல்லப்பட்ட நீ துஷ்டனுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்பட மாட்டாய். ஆங்கிலத்தில் ஒரு இடத்துல சொல்லப்பட்ட துஷ்டனுடைய, நீங்கள் சிங்காசனத்துக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டா என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. சவுல் தாவீது பயப்படல. சவுல்லாம் பார்த்து இன்னைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால் பயப்படுறோம். உண்மைதான், மனுஷனா பயப்பட தான் செய்வோம். நானும் பயப்படுறேன், நீங்களும் பயப்படுவீங்க. நானே ஆண்டவரே சொல்றாரு, நீ பயப்படாத, அவன் கூட இருக்கிறேன் என்று சொல்லி தாவீது என்ன செய்கிறார்? ஆண்டவர் தைரியப்படுது. அப்போ உங்களை தொடர்ந்து வருகிறதான வல்லமைக்கு தேவன் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார் என்பதை நிச்சயத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமேன். என்னை தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. என் முன்னோர்கள் தொடர்ந்து அந்த சாபம் அது வருது இது வருது, எதுவுமே உன்னை வராது. அபிஷேகம் பண்ணப்பட்டால் உன்னை தொடர்ந்து எந்த சத்துருவின் வல்லமைகள் உன்னை செய்யாது, உன்னை மேற்கொள்ளாது. கர்த்தர் அவருடைய கையில் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டார் என்பதை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். அந்த வாக்கை நம்பி ஓடிவாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ரெண்டாவது சீப்போனாந்தது சம்பவித்த ரெண்டாவது காரியம் என்ன தெரியுங்களா? யார் வராப்ப? தாவீதுடைய ஃப்ரெண்டு வராங்க. தன்னுடைய ஃப்ரெண்டு யோனத்தான் தாவீதை தேடி வருகிறார். அப்பா எதிர்க்கிறான், ஆனால் மகன் நண்பனுக்காக என்ன செய்யறான்? இதுதாங்க உண்மையான நண்பன். அல்லேலூயா. எங்கே பிரச்சனை, போராட்டம், கஷ்டம், கண்ணீர் வருதோ, எவன் உங்க கூட இருக்கிறானோ அவன் தான் உண்மையான நண்பன். சிலெல்லாம் பிரச்சனை வந்தால் ஓடுற ஆட்கள். 16ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா 23:16, 1 சாமுவேல் 23:16, அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதினிடத்தில் போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி. இன்னைக்கு நிறைய பேர் திடனற்றவளா வந்திருக்கிறீங்க. நிறைய பேர் எப்படி வந்திருக்கிறீங்க? உங்களை திடப்படுத்தும்படியாக கர்த்தர் ஒரு நண்பனை அனுப்புவார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். தாவீது எப்படி இருக்கிறான் அந்த காட்டில்? அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதில் போறார். ஏன்னா காட்டில் சீப் என்ற வனாத்தில் காட்டில் இருக்கிறாரு. பயந்து கலங்கி சவுலுக்கு ஒரு இருக்கும், கலக்கம் இருக்குது. ஆனால் இவன் யோனத்தான் அவன் நண்பன் அவனை போய் சந்தித்து அவன் கைகள் என்ன செய்கிறாரு? பலப்படுத்துறாரு. அவன் கையை திடப்படுத்தி நீ பயப்பட வேண்டாம் என்று சொல்லி யோனத்தான் தாவீதை என்ன செய்கிறாரு? ஒரு உற்சாகப்படுத்துகிறார், ஒரு திடப்படுத்துகிறார், ஒரு பலப்படுத்துகிற ஒரு அனுபவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். 17வது வசனத்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நீ பயப்பட வேண்டாம், நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது. போதும். இதுதான் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்கிற சம்பவம். ஒன்று, நம்மை தேடி ஒரு நண்பன் வருவான், கர்த்தர் அனுப்புவார். நீங்க தேடி போக வேண்டாம், கர்த்தரே செய்வார். நீ எந்த சூழ்நிலை அவதிப்பட்டு கொண்டிருக்க அந்த நேரத்தில் ஒரு யோனத்தான் உன்னை தேடி வருவான். உன் கைகளை என்ன செய்யும்படியாக? திடப்படுத்தும்படியாக. பயந்து கலங்கி கொண்டிருக்கிற உன்னை கர்த்தரை அவன் மூலமாக கர்த்தர் உனக்கு ஒரு தைரியத்தை உண்டு பண்ணுகிறவராக இருப்பா. அப்போ கைகளை தளர்ந்து போன நிலவரத்தில் ஒருவேளை நீங்கள் வந்திருக்கலாம். எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் வந்திருக்கலாம். எதிர்காலத்தை குறித்து பயந்த நிலைமையில் சகோதரனோ சகோதரியோ வாலிப பிள்ளையோ பெற்றோரோ யாராவது வந்திருக்கலாம். ஆனால் இதோ கர்த்தர் ஒரு யோனத்தானை கர்த்தர் அனுப்புகிறார். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க. நீங்கள் எதையோ குறித்து பயந்துட்டு இருக்கிறீங்க, எதையோ குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்காக யோனத்தானை கர்த்தர் அனுப்புகிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்வார், உங்கள் கைகளை பலப்படுத்துவார், உங்களை தைரியப்படுத்துவார். கையை விட்டுருங்க. ஆண்டவர் எவ்வளவு நேர்த்தியாய் தாவீதை நடத்துறாரு பார்த்தீங்களா? எங்கே பிரச்சனை நடந்தாலும் அவனை ஆறுதல் படுத்த நண்பன் வரான், அப்பா வராரு, சகோதரர்கள் எல்லாரும் வராங்க. ரொம்ப சோர்வாக இருக்கும்போது யாராவது உங்களை தேடி வருவாங்க. ரொம்ப சோர்வாக இருந்தீங்கன்னா யாராவது தேடி வந்திருக்கிறாங்களா? 2 பேர் 3 பேர் கை தட்டுறாங்க. நான் கடந்த வாரத்தை ரொம்ப சோர்வாக இருந்தேன். உடனே எனக்கு அதை பிரச்சனை நினச்சிக்காது. எங்கள் 2 பேர்த்துக்குள்ளே நாங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கிறோம். ஆமாம், உடனே அப்படிலாம் யோசிப்பாங்க. எனக்கு வேற ஒரு சோர்வு என்னுடைய இருதயத்துக்குள்ளே, என்னுடைய எதிர்காலம், என்னுடைய ஊழியம், அது குடும்பம், பிள்ளைகள் எல்லாம் யோசித்து கொண்டிருந்தேன். கடந்த வாரத்தில் காஞ்சிபுரத்தில் இருக்கும் பொழுது எனக்கு அங்கே மேலே ஒரு அறை இருக்குது. அங்கே போய் படுத்துட்டு உட்காந்து யோசித்து கொண்டு சாயங்கால நேரத்தில் உட்காந்து யோசித்து கொண்டே இருந்தேன். என்ன ஆண்டவரே இப்படிலாம் இருக்குது. ரொம்ப சோர்ந்து கலங்கி போய் உட்காந்துருந்தேன். தனிப்பட்ட முறையில் என் வாழ்க்கைன்னு சொல்லலை, எனக்குள்ள ஒரு சோர்வு பலவீனங்கள் இருந்தது. அப்புறம் உட்காந்து யோசித்து கொண்டு இருந்தேன். என்னெல்லாம் யோசித்து சோர்வுப்பட்டு கொண்டிருந்தனோ கொஞ்ச நேரத்தில் இந்த ஃபோனை இங்கே எப்பவுமே ஜெபம் பண்ணும்போது ஃபோனை வைக்கவே மாட்டேன் பக்கத்தில். ஆனால் இந்த ஜெபிக்கும் பொழுது இந்த ஃபோனை கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சு டிங்குன்னு ஒரு சத்தம் வந்துச்சு. ஆண்டவர் என்னடா சத்தம் வருதுன்னு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஜெபத்தோடையே ஜெபம் பண்ணிட்டு பேசிகிட்டே நடந்துகிட்டே அப்படி பார்க்குறேன். யூ ஆர் த பெஸ்ட் ஜான் அப்படின்னு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு. என்ன மெசேஜ் வந்துச்சுங்க? நீங்கள் சொல்லலான்னு எனக்கு பற்றி கவலை கிடையாது. அங்கே கர்த்தர் நாங்கள் கஷ்டப்படும் போது அவர் ஒரு மனுஷன் மூலமாக எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறார். என்ன அனுப்புகிறாரு? யூ ஆர் த பெஸ்ட் ஜான். நீங்கள் தரலனாலும் யார் தெரியல, கர்த்தர் எனக்கு அப்படி ஒரு பேரை நான் அப்படி யோசிச்சு உட்காந்து யூ ஆர் த பெஸ்ட் ஜான். அப்படியா? ஓகே தேங்க்யூ அங்கிள்னு போட்டு அமிச்சேன்.
வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் அமிச்சார், வாட்ஸ்அப் கேட்குறவர். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்து ஒரு ஆடியோ அமிச்சார். இவர் என்ன ஆடியோ அனுப்புகிறாரு, ஏதோ வசனத்தை பேசி அனுப்புகிறான்னு பார்த்தேன். அப்புறம் கொஞ்ச நேரம் பேசினார். யூ ஆர் த பெஸ்ட் ஜான், ஐ எம் வெரி பிளெஸ்ட் பை யுவர் வர்ஷிப் டெய்லி டிவோஷன் அப்படின்னு கேட்டுட்டு, உங்களுக்கு எதை குறித்து கவலைப்படாதீங்கன்னாரு. இவருக்கு எப்படி தெரியும் நான் கவலைப்படுறது? எதை குறித்து கவலைப்படாதீங்கப்பா, ஐ எம் ஹியர் வித் யூ, ஆஸ்க் எனிதிங், எது வேணால் கேள், நான் உனக்கு உதவி செய்யறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன், எனிதிங்னாரு. ஓகே, பிரைஸ் லார்ட், தேங்க்யூ அங்கிள். அவ்வளோதான். நம்ம ஆளாக தான் நினச்சிருப்போம், எனக்கு ஒரு 50 லட்சம், ஒரு 10 லட்சம், ஒரு 5 லட்சம், எனக்கு ஊழியம் பண்ண கடை வீடு அப்படி கேட்டுருப்போம். நான் ஒரு வார்த்தையும் அவட்ட செய்யலை, கேட்கல. நமக்கு உதவி செஞ்சு வந்துட்டாங்கன்னா எங்களுக்கு அவங்க கஷ்டத்தை அப்படியே எடுத்து என்ன செஞ்சிடுவோம், நம்ம கொட்டிடுறோம். அப்படி என்ன செய்ய ஒரு போதும், கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்து உன் பாரம் என்னன்னா, அங்கே யார் மூலமா கத்தர் பேசி உனக்கு கத்தர் உன்னோட ஃபோன் பண்ணி பேசுவாங்களா பேச மாட்டாங்களா? இப்போ கூட என் ஃபோனில் மெசேஜ் இருக்குது, நம்மளன்னா என் ஃபோனை கூட வந்து பார்க்கலாம் நீங்கள். அப்போ யோனத்தானை அனுப்புவார். யோனத்தான் அனுப்ப மாட்டாரா? உங்களுக்கு யோனத்தான் அனுப்ப மாட்டாரா? உங்களை காட்டில் இருக்கிற உங்களை கத்தர் பலப்படுத்துவார். வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிற உங்களை கத்தர் செய்வார். உங்களுக்கு பலப்படுத்துகிறது மாத்திரமல்ல, உனக்கு ஒரு சிங்காசனம் முடி, நீ ராஜாவா இருப்ப. அவ்வளோதான். யோனத்தான் என்ன சொல்றாரு, அவங்க அப்ப தாவீதுட்ட வந்து, உனக்கு ஒரு சிங்காசனம் இருக்குது, நீ என்ன செய்வ, நீ ராஜாவா இருப்ப. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற இடத்துக்கு கர்த்தர் உன்னை கொண்டு போவார். கொண்டு போனாரா இல்லையா? கொண்டு போனார் மாத்திரம் இல்லை, நீ பயந்து ஓட வேண்டிய அவசியம் இல்லாத இடத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்து சேர்ப்பார். யாரை கண்டும் எந்த இடத்தை விட்டு பயந்து ஓடக்கூடாது. அந்த இடத்துல நின்று நீங்கள் என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். ஆமாம், உங்கள் இதெல்லாம் இல்லை, தேவனுடைய வசனம் இயேசு உங்களோட கொடுக்கிறத நீங்கள் வெளிப்பட்டுலாம் இருக்க வேண்டும். அப்போ நீ ராஜாவா மாறுவேன்னு எங்கள் அப்பாவுக்கு தெரியும்பா. ராஜாவை நீ மாறுவேன், எங்களுக்கு எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்க. இவனும் சேர்ந்து கொண்டு இருக்கலாம், இவன் ராஜாவா மாறுவேன்னு எங்கள் அப்பாவுக்கு தெரியும்பா. வனாந்தரத்தில் உங்கள் கையை கர்த்தர் பலப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் இப்படிலாம் பேசி முடித்த பிறகு இன்னொரு சம்பவத்து கூட இந்த இடத்துல இன்னொரு சம்பவத்தை நான் மறக்கக்கூடாது. 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்பதாக தான் இப்போ சீப்பனாந்தில் கலங்கி இருந்த தாவீதை அவன் என்ன செஞ்சிருக்கான்? யோனத்தான் பலப்படுத்திருக்கிறான். தைரியமாக இருப்பா, நீ ராஜாவை மாற போறேன்னு சொல்லி 19ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சீப் ஊரார் கிபியாவில் இருக்கிற சவுடத்தில் வந்து, தாவீது எங்களிடத்தில் எஷிமோனுக்கு தெற்கே ஆகிலா என்னும் மலைக்காட்டில் உள்ள அரணிப்பான இடங்களில் ஒளித்துக் கொண்டிருக்கிறான். இப்ப போட்டு கொடுக்குற ஆள் இருக்குது. சில குடும்பத்திலையும் சரி சபையிலையும் சரி போட்டு கொடுக்குற ஆட்கள் நல்லா இருப்பாங்க, இங்கே தான் பேசிட்டு இருப்பாங்க, அதுக்குள்ள போய் அங்கே பேசிடுவாங்க. நான் ஒரு இடத்துல ஒரு காரியத்தை ஒரு பயல்கிட்ட சொல்லிட்டு பேசிட்டு இருந்தேன், அதுக்குள்ள பாஸ்டர்கிட்ட போய் சொல்லியாச்சு. நான் இந்த பாஸ்டர் இல்லை, வேற ஒரு பாஸ்டர். நான் போய் சொல்றதுக்குள்ள உடனே அவர் கூப்பிட்டேன், நான் சொல்றதுக்குள்ள உங்களை யார் அங்கே போய் சொல்ல சொன்னது? சபைக்குள்ளே இப்படிலாம் இருக்கவே கூடாது. ஆமேன், ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஒரு குடும்பத்தில் பிரச்சனை சொன்ன உடனே அங்கே போய் கோழி முட்டுறது, உடனே அங்கங்கே போய் சொல்கிறது, காட்டி கொடுக்குற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படிலாம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. சவுல் சொல்கிறாங்க, நீங்கள் வாங்க சவுல் வந்து இந்த சீப்புரார் சொல்கிறாங்க, சவுலே நீங்கள் வாங்க, தாவீது ஒரு இடத்துல ஒளிந்து கொண்டிருக்கிறாரு. 20ஆம் வசனத்தில், இப்போது ராஜாவே நீர் உம்முடைய மன விருப்பத்தின்படி என்ன செய்யுங்க, இறங்கி வாரும், அவனை ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்க எங்களால் ஆகும் என்று சொல்லி நன்மை பெற்றவன் இப்ப தீமை செய்யறான் தாவீதுக்கு. 21ஆம் வசனத்தை சொல்றாரு, அதற்கு சவுல், நீங்கள் என் மேல் தயை வைத்ததுனாலே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட. ஆமா, ஆசீர்வதிக்கப்பட்டவன் இருப்பாங்க, காட்டி கொடுக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான்னு சொல்றாரு. யாரு? சவுல் சொல்றாரு, நீங்க எல்லாரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். காட்டி கொடுக்கிறவளே சொல்லுங்களேன். அப்ப காட்டி கொடுக்குறீங்களா? நான் காட்டி கொடுக்குறதுனா அல்லேலூயா சொன்னேன், அதுக்கும் அல்லேலூயா, அதுக்கும் ஆசீர்வாதம். சவுல் இங்க சொல்றாரு, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். காட்டி கொடுக்கிறவர்களை குறித்து 3 வேதவசனம் சொல்றேன். லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. லூக்கா இயேசு அங்கே காட்டி கொடுக்கறதை குறித்து நம்ம அங்க படிக்கிறோம். லூக்கா 22:22, தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார், ஆனாலும் அவரை காட்டி கொடுக்கிற மனுஷனுக்கு ஐயோனா ஆபத்துன்னு அர்த்தம். ஒருத்தன் தப்பு செஞ்சா காட்டி கொடுக்காதீங்க, ஜெபிங்க. ஒரு குடும்பத்தா தவறான வழியில போறாங்களா, ஜெபிங்க, சொல்லி ஜெபிங்க. அவனை குறித்து புறம் போறாதீங்க, அவனை குறித்து தேவையில்லாத வார்த்தையில பேசி அவனை சபைக்கு வரவிடாமே நம்ம விசுவாசிகள் பண்ணிடுறாங்க சிலர்லாம். நம்மெல்லாம் எந்த தப்பும் பண்ணாத மாதிரி தான். அவன் என்ன தப்பு பண்ணிட்டான் வந்து சபையில் வந்து அவன் மனம் திரும்ப வசனம் கேட்கப்படும். அதை விட்டுட்டு அவன் ஒன்றுமே சரியில்லை பாஸ்டர், சரியில்லை, நீயே சரியில்லைன்னு சொல்லணும். நான்
யார் என்று சொன்னாலும் நீயே என்ன செய்யல, சரியில்லை. லூக்கா ஐயோ அப்படின்னா என்ன தெரியுங்களா? காட்டி கொடுக்குற மனுஷனுக்கு ஐயோன்னா என்ன அர்த்தங்க? ஆபத்து வருதுன்னு ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. என்ன வருது உங்களுக்கு? 22:48 என்ன பண்ற? 48 வசனம், இயேசுவனை நோக்கி, யூதாசே, முத்தத்தினாலே நீ என்ன செய்கிற மனுஷகுமாரனை காட்டி கொடுக்குறாய் என்றார். காட்டி கொடுத்தவனுக்கு என்ன முடிவு? தூக்கு போட்டு செத்து போயிட்டான். அவன் முடிவு பரிதாபமாக இருந்தது. அது மாத்திரம் இல்லைங்க, மிக முக்கியமான ஒன்று. 21:16 வாசிங்க. லூக்கா 21:16. பெற்றோராலும் சகோதரர்களாலும், இந்த குடும்பம் இருக்குதே கவனிங்க, பெற்றாராலும் சகோதராலும் பந்த ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டி கொடுக்கப்படுவீர்கள், உங்களில் சிலர் கொலை செய்யப்படுவீர்கள். அல்லேலூயா. யாராலெல்லாம் காட்டி கொடுக்கப்படுவீங்க? உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் கொடுக்குறவங்க யாரு? உன் குடும்பம் தான் உனக்கு ப்ராப்ளமே கொடுக்குது. உன் சொந்த பந்தங்கள் தான் உனக்கு ப்ராப்ளமே உண்டாக்குது. அதான் சொல்லப்பட்டிருக்கும். நண்பன் தான் உனக்கு ப்ராப்ளத்தை கொண்டு வருவான். சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குது? பெற்றோர், சகோதரர்கள், ஃப்ரெண்ட்ஸ் காட்டி கொடுக்கப்படுவீர்கள். இன்னைக்கு பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை காட்டி கொடுக்குறாங்க. என் பையன் சரியில்லை பாஸ்டர், என் பையன் சரியில்லை பாஸ்டர்மா, அவன் நான் மோசமானவன், சர்ச்சைக்கு வர மாட்டேன். ஏன் காட்டி கொடுக்குற? உன் பிள்ளைய நீயே மற்றவர்களுக்கு என்ன செஞ்சிடறீங்க? தப்பான அபிப்பிராயத்தை என்ன செஞ்சிடறீங்க? அவன் படிக்கிறது இல்லை. உன் வேலை என்ன? முழங்கால் பட்டு ஜெபித்து படிக்கவே அவனை. அதை விட்டுட்டு பாஸ்டர் படிக்கிறது இல்லை, சிஸ்டர் இவன் படிக்கிறதே இல்லை, இவன் மோசமாக இருக்கிறான், அவன் தவறான வழியில் போனதுக்கு காரணமே பெற்றோர் தான். நான் யார் என்கிட்ட சொன்னாலும் அப்படி தான் சொல்லுவேன். தவறான வழியில் தவறான ராங் டிசிஷன் போகிறதுக்கு காரணமே பெற்றோர் தான். ஆமாம், சண்டே ஸ்கூல் டீச்சரோ பாஸ்டரோ சபை இல்லை, போனது யார்? காரணம் யார்? பேரண்ட்ஸ் தான் காரணம், வேறு யாருமே காரணம் கிடையாது. சொல்லுங்க. காட்டி கொடுக்காதுங்க உன் பிள்ளைங்களை. உன் பிள்ளைகளுக்கு அப்படி மோசமாக இருந்தானா அவனுக்காக ஜெபிங்க. அதை விட்டுட்டு அவன் சரியில்லை, இவன் சரியில்லை அப்படின்னு சொல்லி காட்டி கொடுக்குற சகோதரர்கள், ஏன் தங்கச்சி சரியில்லை, ஏன் அண்ணன் சரியில்லை, அவளா எந்த வேலையும் செய்கிறது கிடையாது, ஒருத்தர் என்னை பார்க்கறது கிடையாது, இப்படி எல்லாம் செய்கிறாங்க. ஏங்க உங்கள் குடும்பத்துடைய மானத்தை நீங்களே போய் வெளியே கொட்டுறீங்க? உங்கள் குடும்பங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். காட்டி கொடுக்கலாய் மாறிவிடக்கூடாது. அல்லேலூயா. ஃப்ரெண்ட்ஸு ஒழுங்காக நல்ல ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பிளஸடாக இருக்கும். ஆமேன். இப்போ காட்டி கொடுக்கப்படுகிற இடத்துக்கு அவன் வருகிறதை நம்ம இங்கே பார்க்கிறோம். 3 கூட்டத்தாரை பார்த்தோம். கர்த்தர் இந்த ஸ்தலத்துக்கு அவனை கொண்டு வராரு. எந்த ஸ்தலத்துக்கு? அநேகரால் இவன் பகைக்கப்படுகிறான், காட்டி கொடுக்கப்படுகிறான், அவதூறாக பேசப்படுகிறான். காட்டி கொடுக்கிறவர்கள் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பங்களில், உங்களுடைய ஜீவியத்தில் எழும்பலாம். ஆனால் நீங்கள் ஒன்று செய்யணும். என்ன செய்யணும்? அவங்களை எதிர்த்து போராட கூடாது. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதனால அவருடைய பாதுகாப்பு எப்பவுமே நமக்கு இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எதை சரியில்லை, அது சரியில்லை, ஊழியம் சரியில்லை, அந்த ஊழியக்காரர் சரியில்லை, எந்த நீ காட்டி கொடுக்குறவன் உனக்கு ஆபத்து வருதுன்னு நல்லா எழுதி வச்சுக்கோங்க பைபிளில். யார் சரியில்லையோ அவங்கள போய் ஜெபிங்களா. எதுக்குங்க மற்றவங்களை பற்றி நம்ம பேசுகிற வேலை நமக்கு எதுக்கு? இப்படி அவன் அங்கங்கே சுற்றி கொண்டிருக்கிறான். காட்டி கொடுக்கப்பட யாராலும் முடியல. கர்த்தர் அவனே என்ன செஞ்ச நேரத்தில் பாதுகாத்தார். கடைசி ஒரு இடத்தை பார்ப்போம். 1 சாமுவேல் 23 அதிகாரம் 25, 26 வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 23, 25, 26. சவுலும் அவன் மனுஷரும் தாவீதை தேட வருகிறார்கள் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் கண்மலையிலிருந்து சீப்பனத்திலிருந்து அங்க இருந்து கண்மலையிலிருந்து இறங்கி இப்ப எங்க போறாரு? மாகோன் வனாந்திரத்திலே தங்கினான். அதை சவுல் கேள்விப்பட்டு மாகோன் வனாந்திரத்திலே தாவீதை பின்தொடர்ந்தான். இப்ப தாவீதை சவுல் என்ன செய்றாரு? பின்தொடர்றாரு. சீப்படாந்திலிருந்து வந்துட்டாரு. அங்கங்க கண்மலையிலிருந்து போய் இறங்கி மலையில இறங்கி இப்ப எங்க வர்றாரு? நேரா சவுல் அவனும் மனுஷரும் தாவீதை தேடுகிறவர்கள் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் கண்மலையிலிருந்து இறங்கி மாகோன் வனாந்திரத்துல கடைசி 8வது இடத்துக்கு எங்க வராருங்க? மாகோன் வனாந்திரத்துக்கு வராரு. மாகோன் வனாந்திரத்துக்கு போய் சேர்ந்தான். இந்த இடங்கள் எல்லாம் அவன் தப்பி போகிற இடங்கள். மாகோன் வனாந்திரம். இந்த இடத்துல நடந்த முக்கியமான சம்பவம் என்னன்னு பாருங்க. இவனையும் இவன் மனுஷரையும் இவனுடைய சத்துருக்கள் வளைத்து கொண்டார்கள். தாவீதையும் அவனுடைய மனுஷரையும் சத்துருக்கள் என்ன செஞ்சாங்க? வளைத்து கொண்டார்கள். அங்க வளைந்து கொண்டாங்க. அவனை சுற்றிலும் என்ன பண்ணாங்க? ஸ்கெட்ச் போட்டான்றாங்க பார்த்தீங்களா? சுற்றிலும் என்ன செஞ்சாங்க? அவ்வளோதான் நீங்க மாட்டினா அப்படின்னு சொல்லி. உங்களை தொடர்ந்து வருகிற பிரச்சனைகள், உங்களை சுற்றி வளைத்து கொள்கிற ஒரு நேரம் உண்டு. ஒரு நேரம் வரும். உங்களை பிசாசு என்ன செஞ்சிருவான்? ஸ்கெட்ச் போட்டு உன்னை ரவுண்ட் பண்ணிடுவான். எப்போ இவன் என்ன செய்யலான்னு. ஆனால் 3 வார்த்தைகளில் இந்த சம்பவத்தை தாவீது விவரிக்கிறார் பாருங்க. 18வது சங்கீதம் 4-5 வசனத்தை வாசிங்க. 18வது சங்கீதம் 4 வசனம் 5வது வசனம்.
மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது. துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டன. மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தன என்று சொல்லி தாவீது இங்கே புலம்புகிறதை நாம் பார்க்க முடியும். ஆமென். மாகோன் வனாந்திரத்தில் கர்த்தர் தாவீதோடு கூட தான் இருக்கிறாரு. ஆனாலும் அவனை சுற்றி என்ன செஞ்சாங்க? வளைச்சிட்டாங்க. இனி ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான், நம்முடைய சாப்டர் க்ளோஸ்ன்னு சொல்லி தாவீது நினைக்கிறாரு. ஆனால் தாவீது சொல்றாரு, மரண கட்டுகள் என்னை, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்துகிறது ஆண்டவரே. பாதாள கட்டுகள் என்னை என்ன செய்கிறது? சூழ்ந்து கொண்டது. தன்னை சூழ்ந்திருக்கிற பிரச்சனை குறித்து வர்ணிக்கிறார் தாவீதுங்க. மாகோன் வனாந்திரத்தில் அவனை சூழ்ந்து கொண்ட பிரச்சனையை விவரிக்கிறார். மரண கட்டுகள், துர்ச்சன பிரவாகம், பாதாள கட்டுகள், மரண கண்ணிகள், பல காரியங்கள். இப்படிப்பட்ட நேரங்களில் தாவீது சொல்ற வார்த்தையை பாருங்க. இதுதான் இந்த இடத்துல விசேஷம். என்னன்னா, தாவீது சொல்ற இப்படிப்பட்ட சூழ்நிலையில, மரண கட்டு, அந்த கட்டு, இந்த கட்டு சூழ்நிலையில தாவீது சொல்றாரு பாருங்க 6ஆம் வசனத்துல, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, 18ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். போதும். எனக்கு உண்டான தாவீதுக்கு உண்டான ஒரு பெரிய நெருக்கம் என்னன்னா, மாகோன் வனாந்திரத்தில் நெருக்கப்படுறாரு, உபத்திரப்படுறாரு, பயந்து கலங்கி கொண்டிருக்க நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், என் தேவனை நோக்கி. ஆங்கிலத்தில் அழுதான், கிரைன்னு சொல்லப்பட்டிருக்குது. என்ன சொல்லப்பட்டிருக்குதுங்க? கழுது புலம்புகிற ஆண்டவர்ட்ட அவர் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டு என் கூப்பிடுற சந்தையில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. ஆமென், ஆமென். அந்த சத்தியத்தை நிச்சயமா ஆண்டவர் கேட்பார். கேட்க மாட்டாரா? நீங்க தேவனை நோக்கி அபயமிடணும், அழணும், ஜெபிக்கணும். அதை விட்டு நமக்கு என்ன வேலை? அப்படி ஜெபிச்சிங்கன்னா கர்த்தர் என்ன செய்வாரு? இறங்குவார். 7ஆம் வசனம், அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது, அவர் கோபம் கண்டபடியினால பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது நாம் பார்க்கிறோம். ஆமென். ஜெபிக்கிறாரு, ஆண்டவருங்க கிரியை செய்கிறாரு. 16ஆம் வசனத்தில் பாருங்க, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்திலிருந்து என்ன செய்கிறாரு? தூக்கி விட்டார். என்னிலும் அதிக பலவான்களாக இருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என்னை பகைக்கிறவருக்கும் என்னை என்ன செய்கிறார்? ஆண்டவர் விடுவித்தார். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். அது மாத்திரமல்ல, அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு போய் வைத்து என் மேல் பிரியமா இருந்தபடினால என்னை தப்புவித்தார். சொல்லுங்க. மாகோன் வனாந்திரத்தில் கர்த்தர் தாவீதை என்ன செஞ்சாருங்க? தப்பி வைத்தார். 2வது காரணம், தன்னை சூழ்ந்து கொள்கிறத பற்றி எழுதுகிறார் பாருங்க. 22ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை வாசிங்க சீக்கிரமா. அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைத்து கொண்டதுன்னு சொல்றார். 2வது காரணத்தை 3 வார்த்தைகளாக அந்த தாவீது இந்த காரியத்தை விவரிக்கிறார். மாகோன் வனாந்தத்தில் ஒன்று அவர் என்ன செய்கிறாரு? இங்கே நாம் பார்த்தோம். ஒன்று அநேகரனை சூழ்ந்து கொண்டிருக்கார். இப்படி துர்ச்சன பிரவாகம், மரணக்கட்டுகள் இருந்த வேளையில் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடும்போது எனக்கு பதில் கொடுத்து என்னை விடுவித்தார். 2வது காரியத்தில் பார்க்குறோம், அநேக காளைகள், பலத்த எருதுகள், காளைகள் என்று சொல்லுகிறது துஷ்ட மனுஷரை காண்பிக்கிறது. என்னதுங்க? துஷ்ட மனுஷர் என்று காண்பிக்கிறது. துஷ்ட மனுஷரை குறித்து பைபிளில் ஆமோஸில் சொல்லப்பட்டிருக்கிறது, எசேக்கியேல் 39:18 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 1 வசனம். இதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் படிச்சுக்கொள்ளுங்க. துஷ்ட மனுஷர்கள் அவனை சூழ்ந்து கொண்டிருந்தார்கள். அடுத்தது 3வது காரியத்தை விவரிக்கிறாரு. 22ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு? நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. என்னதுங்க? 3 கூட்டத்தார். 1 மரணக்கட்டு, அந்த கட்டு. 2வது அவன் என்ன செய்ய? காளைகள், எருதுகள். 3வது நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. 22ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம், என்னை சூழ்ந்து கொண்டிருக்க பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். எல்லாரும் இப்ப வளைந்து கொண்டார்கள். எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க? வளைச்சிட்டாங்க. 118ஆம் சங்கீதத்தை சீக்கிரமா எடுத்து வாசிங்க. 118ஆம் சங்கீதம் 10, 11, 12 வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள். எல்லா ஜாதியாரும் என்னை என்ன செய்தாங்க? வளைந்து கொள்ளுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். எப்படி சொல்றாரு? யார் என்ன சுற்றி ஸ்கெட்ச் போட்டாலும் வளைத்து போட்டாலும் நான் என்ன செய்வேன்? கர்த்தருடைய நாமம், இயேசு என்ற நாமத்தை சொல்லி ஜெபித்து அவர்கள் என்ன செய்வேன்? சங்கரிப்பேன் சொல்றாரு. அடுத்தது, என்னை சுற்றிலும் வளைந்து கொள்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால். ஆமா, யார் நம்ம சுற்றி வந்தாலும் கர்த்தருடைய நாமத்தில் அவளை சங்கரிப்பேன். தேனீக்களை போல என்னை வளைந்து கொள்கிறார்கள். முள்ளில்
முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள். அவங்க எப்படி போவாங்களாம்? முள்ளில் பட்ட நெருப்பு போவ அணைந்து இயேசுவின் நாமத்தை சொன்னீங்கன்னா அணைஞ்சு போயிடும். ஒன்றும் இல்லாமல் அணைஞ்சு போன எப்படி இருக்குங்க? சாம்பலா போயிடுவாங்க. ஒரு வழியா சொல்லுங்க. பார்த்தீங்களா? அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுக்கு விரோதமாக யார் செயல்பட்டாலும் கர்த்தருடைய நாமத்தினால நான் அவர்களை சங்கரிப்பேன்னு சொல்றார் தாவீது, இயேசு நாமத்தை சொல்லி. பாருங்க, எல்லா ஜாதியாரும். பைபிளில் ஜாதி என்ற வார்த்தையே பைபிளில் கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? பைபிளில் இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா காஸ்ட்ன்ற வார்த்தை எங்கேயுமே கிடையாது. ஜாதினா என்னது இங்கிலீஷில்? அந்த வார்த்தை பைபிளில் எங்கேயுமே கிடையாது. இங்கிலீஷ் பைபிளில், தமிழ் பைபிளில் இந்த ஜாதின்ற வார்த்தை எப்படி வந்துச்சுன்னா சீகன் பாலையா தான் நம்முடைய பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணார். அவர் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது கூட அவருடைய நண்பரோ தெரிஞ்சவரோ ஒரு பிராமணர் இருந்தார். அந்த பிராமணனுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, எப்பா நீ எங்களுக்கு நமக்கு விரோதமாகவே நீ போய் பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ண போறியா? இரு நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருன்னு சொல்லிட்டு பைபிளில் தேசம் என்ற இடத்துல ஃபுல்லாகவே ஒரு ஜாதின்னு போட்டார். புரியுதா உங்களுக்கு? புரியுது நான் சொல்கிறது? எங்கே வேணால் போய் பாருங்கள், எங்கே வேணால் ரிசர்ச் பண்ணுங்கள். பைபிளில் ஜாதின்ற வார்த்தை கிடையாது. ஜாதி பார்க்குறோம் கிறிஸ்தவனே கிடையாது. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்கள், பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்களேன். சொல்ல மாட்டிங்களா? கல்யாணத்துலேயே எல்லாம் பார்த்தீங்க பரவலகம் போக மாட்டீங்க. ஆமாம், கர்த்தருடைய பந்தி எடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போ எல்லா தேசங்களும் சூழ்ந்து கூட அப்படி தான் நம்ம வாசிக்கணும். பைபிளில் எங்கே ஜாதி வந்தாலும் அப்படி ஜாதின்னு படிக்காதீங்க, தேசங்கள்னு படிங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். பைபிளில் இருக்குது அதனால அங்கே ஜாதி. பைபிளில் இல்லவே இல்லை, அவன் தப்பாக எழுதிட்டு போயிட்டான். எங்கே வேணால் போய் கேளுங்க, கிடியன்ஸ்லேயே போய்ங்க, பைபிள் டிரான்ஸ்லேஷன் எங்கே வேணால் போய் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பைபிளில் கேஷ்ன்ற வார்த்தையே கிடையாது. சரி, அதை விட்டுருங்க. அதை சொல்லணும்னு நினச்சா சொல்லிட்டேன். என்னை எல்லாரும் வளைத்து கொண்டார்கள், நான் கர்த்தருடைய நாமத்தில் செய்வேன். இப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு வருமானால் இந்த மாகோன் வனாந்தரத்தில் அவன் சுற்றி வளைக்கப்பட்டான். இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்ன செய்ய போறீங்க? பாஸ்டர்மா அந்த ஜெபுக்கப்புறம் இந்த ஜெபுக்கப்புறம் போகாமல் முழங்கால் படிட்டு இயேசு நாமத்தில் சொல்லி ஜெபித்து என்ன செய்யுங்க? வெற்றி பெற்றுக்கொள்ளுங்க, ஜெயம் பெற்றுக்கொள்ளுங்க. ஆமேன். ஆண்டவர் ஒரு ஆளு இப்ப இப்படி பயந்து கொண்டிருக்கிற வேலையில சத்ரு உங்களுக்கு கொஞ்சம் பக்கத்துல வந்துருவான். இப்ப ஆண்டவர் ஒரு ஆள் அனுப்புறார். 27ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து நீர் சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். போதும். இப்ப பாத்தீங்களா? இப்ப என்ன ஆச்சுங்க? இங்க வந்து ஒரு பெரிய காரியம் நடக்குது. இந்த சந்தர்ப்பத்தில் கர்த்தர் செய்த காரியத்தை பாருங்க. தாவீதை தொடர்ந்து சவுல் வந்து ஒரு பெரிய காரியத்தை செய்கிறாரு. என்னன்னா சவுலை வந்து திசை திருப்புறாரு. திசைய உனக்கு பின்னாடி எவன் துரத்துறானோ கர்த்தர் அவனை திசை திருப்புவார். அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைக்கு விரோதமாக யார் ஃபாலோ பண்றாங்களோ கர்த்தர் என்ன செய்யறாரு? சவுல் வந்த வழியே திரும்பி போயிட்டான். ஒரு ஆமேன்னு சொல்லிருங்க. உன் குடும்பத்தையும் உன்னையும் துரத்துற சத்ரு வந்த வழியை அப்படியே ஓடி போயிடணும். அப்படியே சொல்லுவாங்க பார்த்தீங்களா பாட்டி மாதிரிலாம், அப்படியே போயிரு. வந்த வண்ணமா பார்க்காம அப்படியே நீங்க அப்படி ஜெபிக்கணும். அப்படி ஜெபிச்சா பிசாசு என்ன செய்வான்? ஓடுவான். 28ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா சேலா அம்மோபிகோத் என்று அந்த இடத்துக்கு என்ன செய்யறான்? பேர் எடுக்கிறான். 1 சாமுவேல் 23:28. அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பி பெலிஸ்தரை எதிர்க்கும்படி போனான். ஆதலால் அவ்விடத்திற்கு சேலா அம்மாலிகோத் என்று பெயரிட்டார். சேலா அம்மாலிகோத் என்று அவன் என்ன செய்யறான்? பேர் எடுக்கிறான். அதோடைய அர்த்தம் என்னன்னா பிரிதலின் கண்மலை. என்னதுங்க? பிரிதலின் கண்மலை. சவுல் வந்த வழியா திரும்பி போயிட்ட. நமக்கு சேலா என்கிற அம்மாலிகோத் என்ற அனுபவத்தை கர்த்தர் கொடுப்பார். கொடுக்க மாட்டாரா? நிச்சயம் கொடுப்பார். நாம் சுற்றி வளைக்கப்படும் பொழுது தேவன் நம்மை பாதுகாக்கிற ஒரு அனுபவங்கள் தான் இந்த அம்மாலிகோத். இதுல நீங்கள் பாதுகாக்கப்படுவீங்க. இன்றைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நீயோ உன் குடும்பமோ உன் சொந்தங்களோ பந்தங்களோ யாரா இருந்தாலும் சரி, உன் பிள்ளைகளோ ஒரு காரியத்தில் ஏதோ ஒரு காரியத்தில் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறீர்களா? சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை உணர்றீங்களா? இன்றைக்கு நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடு. இஃப் யூ கால் அன்டு தி லார்ட், ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை விடுவிப்பார். ஆமென், ஆமென், ஆமென். இந்த இடத்தோடு நான் முடிக்க விரும்புகிறேன். ஆமென். இன்னைக்கு மொத்தம் எத்தனை இடம் பார்த்துருக்குறோம்? 12 இடம் இருக்குது. மொத்தம் எத்தனை இடத்தை பார்த்து முடிச்சிருக்கிறோம்? 8 இடங்களை நாம் பார்த்து முடிச்சிருக்கோம். அடுத்த மாதம் தொடர்ந்து நாம் தொடர்ந்து தியானிப்போம். ஆண்டுடைய வருகை தாமதிக்கும் என்று சொன்னால் அடுத்த மாதத்தில் நவம்பர் மாதம் பார்த்தீங்களா, 3 மாதம். இதெல்லாம் கடைசி எண்டு இயர் ஆஃப் த எண்டு. எப்படிலாம் கர்த்தர் தாவீதை நடத்துறது போல நம்மளையும் கர்த்தர் நடத்தி கொண்டே போறார். இன்றைக்கு என்னென்ன பார்த்து சொல்லுங்க. அப்துல்லாம் என்னும் கேபி, உனக்கு ஒரு ஆறுதல், உங்க மூலமாய் மற்றவளுக்கு ஒரு ஆறுதல். 2வது கெகிலா என்னும் ஒரு கோட்டைக்கு போற, நன்மைக்கு தீமை செய்கிற அதிகமான கூட்டத்தாரங்க என்ன செய்றாங்க? எழும்புறாங்க. 3வது சீப் என்ற வனாந்தரத்துக்கு போறாரு. சத்ருனை தேடிக்கொண்டே இருப்பான். தேவன் உங்களை சத்ருன் கையில் செய்ய மாட்டாங்க, ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. உங்கள் கைகளை
நல்ல நண்பர்கள் வந்து உங்கள் கையில் என்ன செய்வாங்க? பலப்படுத்துவாங்க. இங்கே தான் அவன் காட்டி கொடுக்கப்பட்டான், ஆனாலும் கர்த்தர் அவனை பாதுகாத்தார். 4வது, மாகோன் வனாந்திரத்தை சுற்றி வளைக்கப்பட்ட பொழுது அவன் கர்த்தரிடத்தில் எந்த கேள்வியும் கேட்கல. எந்த கேள்வியும் கேட்காம கர்த்தரை நோக்கி பார்த்தான். ஒரு வழியா வந்தவர்கள் 7 வழியா திரும்பி ஓடினார்கள். ஹல்லேலூயா. அப்போ தாவீது போன இந்த 4 இடங்களிலும், இந்த 8 இடங்களிலும் கர்த்தர் அவனையும் அவன் ஆட்களையும் கர்த்தர் பாதுகாத்தார். அதுபோல உங்களையும் கர்த்தர் பாதுகாப்பார். தாவீதை போல ஆண்டவருடைய இருதயத்தை ஏற்றனா மாறணும், அவருக்கு பிரியமானபடி செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் எழுந்திருக்கலாமா? முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் நாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் நாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். பிதாவே, நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். சகல ஜாதிகளையும் இருப்பு கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையாக நீர் எங்களை மாற்றும்படியாய் மேலான ஒரு ஜெயஜீவியம் செய்து சிங்காசனத்தை சுதந்திரித்து கொள்ளும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகிய சபையாகிய உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ வைத்திருக்கிற எல்லா பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக உபத்திரின் வழியாகத்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி சீஷருடைய மனதை திடப்படுத்தி உற்சாகப்படுத்துவதாக நாங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் வாசிக்கிறது போல தாவீதினுடைய வாழ்க்கையில் அவன் சிறிதும் எளிமையான 8வது குமாரனாக இருந்தாலும் 8வது உயரத்தில் அவனை கொண்டு போய் நிறுத்துவதற்காக உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் தாவீதின் வாழ்க்கையிலே செயல்பட்டது போல அவன் கடந்து வந்த எல்லா பாதைகளையும் இந்த நாட்களில் நாங்கள் திரும்பி பார்த்து எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், எப்படி ஜீவிக்க வேண்டும், எப்படி ஜெயம் எடுக்க வேண்டும் என்கிற ஆலோசனையை பெற்றுக்கொண்டு உண்மையிலே நாங்கள் பலன் கொள்கிற மனுஷராய் காணப்பட்டு அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து மழையும் குளங்களை நிரப்பி பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனில் தேவ சந்நிதியில் காணப்பட இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு எங்களை தேற்றுகிறதுக்காக நன்றி. சத்துரு ஆண்டவரே செயல்பட முடியாதபடி வந்த வழியை திரும்பி போனது போல எல்லா பொல்லாத வல்லமைகளையும் மடங்கடித்து முறியடித்து தேவநாமத்தை மையப்படுத்தி சிங்காசனத்தை சுதந்திரித்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் மக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் கூடவே இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.